அப்படின்னா அவன் ஒரு தலையாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டானே ஒழிய, ஆக்சுவலா மனுஷனை தேவன் ஹெட்டாக வைத்தார் ஒழிய டெய்லாக அவர் வைக்கவே இல்லைங்கிற சத்தியத்தை நாம் அறியணும். தட் இஸ் த பிளான், தட் இஸ் த பர்பஸ், தட் இஸ் த காலிங். கொடுத்தது தான். அது அவர் கஷ்டப்பட போறதில்ல. அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்றோம் எப்படி யூஸ் பண்ணலங்கிறது நம்ம தான் கர்த்தருக்கு பதில் கொடுக்கணும். நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாமே நல்லது. அதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? கல்யாணம் கட்டாத வரைக்கும் அந்த வாலிப தம்பி அந்த வாலிப பெண்ணுக்கு பொறுப்புங்கிறது தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த கல்யாணம் கட்டி அவன் தகப்பன் ஆயிட்டான்னா அந்த தகப்பனுக்குரிய அந்த அறிவு, தகப்பனுக்குரிய அதிகாரம் எப்படித்தான் வருது? தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரமாகிய பொக்கிஷத்தை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் அதை சாத்தானிடத்துல விற்று போட்டதுனாலே, சரண்டர் பண்ணதுனாலே ஆளுகையை இழந்தான். I am just only a man and my duty is to worship my Father in heaven. I am not a leader, however I worship God. எவ்வளவுதான் நான் தேவனை ஆராதித்து ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு நடத்தினாலும் God is my king, அவ்வளவுதான். அவர்தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரர். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் கையில தான் எல்லாமே, அவன் கையில. அடுத்த ஒரு பியூட்டி என்னன்னா, அவன் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு நல்ல உறவுல ரைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் he is an eternal being. அவனுக்கு டெத்துங்கிறது இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பன் என்று ஸ்தானத்தில் வந்திருக்கிறவர்கள் they are the priest in the family. அந்த குடும்பத்துக்கு அவர்கள் ஆசாரியர்கள். every father is a priest in the family. எவ்வளவு சொன்னாலும் கேட்காதவங்க அவங்க அப்பா டேய் அப்படின்னா போதும், மரியாதையா வந்து சேர்ந்தாகணும். அதுக்கு எதிர்த்து போராடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. தாயின் தகப்பனையும் பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்கிற பிள்ளை சபிக்கப்படும். அதல்ல, நீ யார் என்று, நீ ஏன் என்னை பெற்றாயின்னு சொல்லக்கூடாது, சபிக்கப்படும். தேவன் ஏற்படுத்தினதான ஒரு ஆசாரியனை சப்போர்ட் பண்ணுகிற ஊழியம், அந்த அப்படி சப்போர்ட் பண்ணுகிற மனைவிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர்கள் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலைமையிலும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார். அது எந்த நிலைமையா இருக்கட்டும். அவனுக்கு தெரியும் எனக்கு விரோதமா இப்ப இவர் எந்திரிப்பார், இவனுக்கு தெரியும் இவன் தோத்து போவான்னு தெரியும் நெத்தி அடி கொடுப்பார்னு தெரியும். இருந்தாலும் வெக்கம் கட்டவன். இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கை போச்சோ, எந்திரியப்பா ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என்ன பண்ணியோ எந்திரி, இப்போ அந்த 1% தப்பிச்சுட்டு போ. 1% தப்பிச்சுட்டு போ. எனவே தேவன் கொடுக்கிற கிருபையை பார்த்தீங்களா? சேர்ந்து சில வார்த்தைகளை தியானம் பண்ணி இன்னைக்கு நான் உங்களை பாக்கியவான்கள் என்று சொன்னதுக்கு காரணம், அல்லேலூயா, ஒரு அருமையான ஒரு டாபிக். ஆனால் அதனுடைய முடிவு வருமாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் நடத்துவாராக. போன வாரத்தில் ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த கனி அல்ல, அந்த கனி. அப்போ இந்த கனி நல்ல கனி அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் நல்ல கனி அல்ல, ஆவிக்குரிய கனி அதுதான் நல்ல கனி. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது எந்தெந்த கோணத்தில் பாவம் செய்கிறான் என்று ஆண்டவர் நமக்கு காட்டினார். யாருக்காவது கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா? வெர்டிக்கல், ஹரிசான்டல், இன்வேர்டு, ஆமாம், அப்வேர்டு, சைட்வேர்டு அண்ட் இன்வேர்டு. ஸ்தோத்திரம். அதில் ஒரு சில காரியங்களை பார்த்தா, இப்போ நம்ம எல்லாரும் செய்த அத்தனை பாவங்களிலும் இந்த 3 கோணங்களும் இருக்குது. அந்த பையன் தன்னுடைய பங்கு வேணும்னு சொல்லி வெளியில் ஓடிட்டான். அப்பாட்டேருந்து பங்கு வாங்கிட்டு போயிட்டான். சரிதானா?
அப்போது திருப்பி வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக. இதில் 2 டைரக்ஷன் இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு டைரக்ஷன் பரத்துக்கு விரோதமாக அப்போடு இருந்துச்சு. உமக்குன்னா சைடுவேர்டு ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த பெரிய பையன் வந்து சொல்கிறான், சின்ன பையன் சொல்லலை, அப்பாவுக்கும் தெரியாது, அப்பாவும் சொல்லலை, சின்ன பையனும் சொல்லலை. பெரிய பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் வேசிகள்கிட்ட போய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறான், ஊதாரி பையன், இவனுக்கா நீங்கள் வந்து மேலதாளம்லாம் போட்டு சோறாக்கி போட்டு பெரிய பண்டிகை கொண்டாடுறீங்கன்ட்டு கோச்சிட்டு அவன் போயிட்டான். அப்போ அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு வார்த்தை நமக்கு புரியுது, இன்வேர்ட். அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேசித்தனம். அப்போ வேசித்தனம் பண்ணுறது ஒரு மனுஷனுக்கு தனக்குத்தானே கேடுண்டாக பண்ணுகிறான், தனக்குத்தானே கேடுண்டாக பண்ணுகிறான். விக்கிரக ஆராதனை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் பரத்துக்கு விரோதமாக. அது என்னது, 2வது கற்பனைக்கும் விரோதமாக. இனி மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், அப்படி அந்த ஐட்டம், சண்டைகள், அதெல்லாம் பகைகள், விரோதங்கள், அதெல்லாம் அடுத்தவனுக்கு. 3வதாக களியாட்டுகள், வெறிகள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு ரொம்ப சுருக்கமாக அழகாக சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லாரும் அப்படித்தான் 3 குணத்துலையும் பண்ணியிருக்கோம். இதை தேவன் பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் மன்னிச்சு மறக்கிற தெய்வம். அல்லேலூயா. தனக்கு விரோதமாய் செய்த அந்த விபரீதங்கள் அவைகளை மன்னிக்கிறார். இனி பக்கத்தில் நெய்பர்ஸுக்கு செய்ததான காரியங்களையும் மன்னிக்கிறார். நம்மை நாமே அல்லேலூயா நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை சுத்திகரிக்கிறார். ஆகவே இந்த கனிகள் அல்ல, அடுத்த கனிகளை பார்க்கும் பொழுது, ஆக்சுவலி அதில் தான் எடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணி அதில் டச் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இதுக்கு வருவோமான்னு நினச்சி பார்க்கும்போது அது அவ்வளோவா எனக்கு லீடிங் கிடைக்கல. ஆனால் அந்த கனிகளை குறித்து இன்னொரு நாளைக்கு எடுத்துக்குவோம், ஆண்டவர் சொல்லும்போது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்போ அந்த கனிகளுக்கு பேரே ஆவியின் கனி. அப்போ அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தருகிற கனி. இன்றைக்கி என்ன ஒரு சின்ன காரியம்னா, இந்த 3 பொல்லாத காரியங்கள், இந்த 3 வேண்டாத மாம்சத்தின் கிரியைகள் 3 டைரக்ஷனில் வருது இல்லையா, அப்போடு சைட்வேர்டு. அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற கனிகளும் 3 டைரக்ஷனில் இருக்கும். ஆமென். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டான். அப்போ அப்வர்ட் இஸ் கிளியர். கரெக்டானா? அப்போ அடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சைடில் அவன் தப்பு பண்ண முடியாது, அதுவும் கிளியர். தனக்குத்தானே தேவாவியானவரால் உள்ளே நிறைந்திருக்கிறவன். அப்போ 3லையுமே தேவன் கிளியர் பண்ணுகிறான், முற்றிலும் சுத்தமாக்குகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றதாய் காணப்படும்படிக்கு அவர் வருகையில் காணப்பட சமாதானத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அது அப்படி போட்டிருக்குது. அதோடு அதை நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் ஆவியின் கனியை குறித்து இப்போ நான் பேசலை. நான் இப்போ வரக்கூடிய ஒரு நல்ல டாபிக் என்னன்னு கேட்டால், நான் கொடுக்குற டாப்பிக்குடைய தலைப்புக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா நான் சொல்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் போக போக கேட்பீங்க, என்னடா ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் போகுதேன்ட்டு. அப்படி தான் இருக்கும். எண்டில் நாம் பண்டிகை கொண்டாட போகிறோம், உண்மையாகவே. அல்லேலூயா. அது நிமித்தமே உங்களை பாக்கியசாலிகள் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். Glory to God. ஆமென். அந்த தலைப்பு என்னன்னா, why should we pray? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? இதுதான் தலைப்பு. அப்போ ஜெபத்தை குறித்து தான் பேசுவார் போல தெரியுது. இல்லை இல்லை, தான் சொன்னேன்ல, தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காதுன்ட்டு. ஆனால் தலைப்பு இன்னும் ஒரு படி ஒரு மாதிரி பேசணுன்னா, why is it God invites us to pray? Why God invites us to pray? இன்விடேஷன் கொடுக்குறார். கல்யாண பத்திரிக்கை நம்ம கொடுத்து நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி எப்படி அன்பாய் அழைக்கிறோமோ, அதுபோல் தேவன் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். அதுக்கே முதல்ல நன்றி சொல்லணும். நம்மளை போய் ஜெபிக்க அழைக்கிறார்னா அப்போது ஏதோ இருக்குது விஷயம். இன்னும் சொல்ல போனால், why is it God involves us in prayer? நம்மளை ஏன் இன்வால்வ் பண்ணுகிறார்? இன்வால்வ்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதில் பங்கு பெறும்படியாக செய்கிறார். ஜெபத்தில் நம்ம ஏன் பங்கு பெறணும்? ஆனால் அந்த தலைப்பு இப்படி இருக்கும், பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நான் அதே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கான பதில் கடைசியில் தான் நமக்கு கிடைக்கும். அது அற்புதமாக இருக்கும். கண் திறக்கப்பட்டது போல் ஆகிடும். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. தேவனுக்கு வரக்கூடிய மகிமையை மனுஷன் திருடாதிருப்பானாக. தேவ ஜனங்கள் ஆமேன் என்று சொல்வார்களாக. ஆமேன். ஹல்லேலூயா. So if you want to understand this, we need to start from the beginning. ஆரம்பத்திலிருந்து நாம் இதை ஆரம்பிக்க வேண்டும். ஆமேன். ஆரம்பிக்கலாம். ஆமேன். என்ன அந்த ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 நான் சொல்லிகிட்டே வருவேன். நானே உங்களுக்கு 2ன்னு சொல்லுவேன், அப்போ நீங்கள் 2 போட்டுங்க. கரெக்டாக? இப்போ நம்ம நம்பர் 1 ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு தலைப்பு, சப்டைட்டில் என்ன போடலாம், மறுபடியும் ஒரு தலைப்பை போடலான்னா மேன்ஸ் டொமினியன் அப்படின்னு போட்டுக்கோம். மேன்ஸ் டொமினியன், மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் அப்படிங்கிற சப்டைட்டில் போட்டுக்கலாம். மனுஷனுக்கு நம்பர் 1, மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரம். இது டீச்சிங்காக இருக்கும். சில நேரங்களில் டீச்சிங் இருக்கும் சபையில், சில நேரங்களில் ப்ரீச்சிங் இருக்கும், சில நேரங்களில் ப்ராஃபஸி வரும். எதெல்லாம் பண்ணுமோ அவ்வளவும் பண்ணுவார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மேன்ஸ் டொமினியன், இதுக்கு நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 1 வெர்ஸ் நம்பர் 26 என்னதான் இருக்கு, சேர்ந்து வாசித்து ஆசீர்வதிக்கப்படலாமா? ரொம்ப நல்லது. தெரிஞ்ச வசனம், பலமுறை வாசித்தோம். சில கல்யாணங்களில் கூட இந்த மாதிரி வசனங்களை வாசிக்கிறது உண்டு. நல்லா கவனிங்க. முதலாவது அவர் செய்கிற வேலை, ஒரு மண்ணை எடுத்து அதை அச்செடுத்து அப்படியே ஏதாவது கையை வச்சு உருட்டி ஒரு முகத்தை செஞ்சு அனுப்பிடலாம். அது அப்படி செய்யலை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கணுமா? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை கையை வச்சு செஞ்ச தெய்வம் அவருடைய முகத்துக்கு நேராக மண்ணை கொண்டு வந்து இப்படி செஞ்சாரோ என்னமோ, அவரைத்தான் போய் கேட்கணும், என்னப்பா செஞ்சீங்க எங்களை அப்படின்னு. 2 காரியங்கள், ஹிஸ் இமேஜ், லைக்னஸ். ஹிஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ். அப்போ இமேஜ் என்று வரும் பொழுது, ரூபம் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை போலவே. லைக்னஸ் என்று சொல்லும் பொழுது கேரக்டர். லைக் த ஃபாதர், லைக் த சன். அப்பா எப்படியோ அப்படின்னு சொல்கிறோம்ல, லைக் த டீச்சர், த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் எவ்வளோ ஒரு ஆசை வச்சு அந்த ஒரிஜினலாக படைச்சிருக்கிறாருன்னா, பார்க்குறதுக்கு அவர் மாதிரி இருக்கணுமா? அவர் கேரக்டரை பார்க்கும்போது அவர் மாதிரியே கேரக்டர் இருக்கணுமா? அப்படி உருவாக்கிட்டு அடுத்து இன்னொரு அதிசயமான காரியம், அவருடைய உள்ளத்தினுடைய பரந்த ஆசையை பாருங்கள். சமுத்திரத்தை கையில் கொடுத்துருக்கிறார். கொடுத்தாரா? வேற என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை கையில் கொடுத்தார். நடமாடும் மிருக ஜீவன், அது எவ்வளோ பெரிய மொரட்டு ஜீவனாக இருந்தாலும் இவன் கையில் கொடுத்துருக்கிறார். ஃபுல் எர்த்தையும் கொடுத்துருக்கிறார் கம்ப்ளீட்டாக. அதில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மினரல்ஸ், இல்ரஸ், என்ன தாது, இது எல்லாம் வெல்த்தையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு பிறகு பூமியின் மேல் ஊறும், அது பல்லியாக இருந்தான்னா, கரப்பாம்பூச்சியாக இருந்தான்னா, பெரிய திமிங்கலமாக இருந்தான்னா, அவ்வளோத்தையும் கையில் கொடுத்துட்டார். கொடுத்து டோட்டல் அவன் கையில் கொடுக்காதது ஒன்றுமே கிடையாது. இந்த பலமுறை நம்ம வாசித்தாலும் இந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்போது A to Z அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து, சும்மா அப்படி இப்படி சூப்பர்வைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலை. சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் ஆளுகை செய்கிறதற்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் த பாஸ். இதெல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர். கதை எப்படி போகுது பாருங்க. இதெல்லாம் மனுஷனை உண்டாக்குனார். மனுஷனே மண்ணிலிருந்து வந்திருக்கிறான். அவனை உண்டாக்க முடியும்? இதெல்லாம் இல்லை. உண்டாக்கி வச்சுட்டு நீ தான் பாஸுங்கிறார். ஆளுகை, யூ ஹேவ் டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா,
எந்த ஒரு மனப்பான்மையோடு, பரந்த மனப்பான்மையோடு சர்வ வல்லவரிடத்தில் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறது, டொமினியன் கொடுத்து, பவரன் கொடுத்து, அத்தாரிட்டியை கொடுத்து வச்சிருந்திருக்கிறார்னா அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவரை புகழ்றல ஓயாம புகழணும். அப்படி கொடுத்து வச்சிருக்கிறாராம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சங்கீதக்காரன் தாவீது ஒரு இடத்துல மறுபடியும் அதை சொல்லி காட்டுறான் பாருங்க. 8வது சங்கீதம் 4, 5, 6 தாவீது ரொம்ப அழகா சொல்றான். என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவரீர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க விசாரிக்கணுமா? அவன் மண்ணிலிருந்து தானே எடுக்கப்பட்டானே. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாலும் நீ அவனை போய் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவனுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்குறான். சிலர் சொல்றாங்கல்ல, சில காரியங்களை சொல்லும்போது அந்த மனுஷனை போய் நீ புகழ்ந்து அவனை கொண்டு போய் இந்த காரியத்தை செய்யறதுக்கு அவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாங்க மனுஷர்கள். உலகத்தில் சில ரொம்ப ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு சில முக்கியத்துவம் கொடுத்தா சிலருக்கு கோபம் வருது. ஸ்தோத்திரம். ஒன்றுமே இல்லாத ஆளை போய் நீ பெரிய ஆளாக்குற அப்படி இப்படின்னு கோவப்படுறாங்க. அதுபோல தான் தாவீது அரசனும் அதை சொல்லும்போது சொல்கிறான், இந்த அவ்வளவு முக்கியத்துவமாக கொடுக்கணும். ஆஃப்டர் ஆல் மண்ணிலேருந்து வந்த மனுஷனுக்கு விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஆஹா, நீங்க அப்படி மகிமைனாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் அல்லவா? இதுதான் காரணம்னு சொல்றான். அல்லேலூயா. இவனை விசாரிக்கிறதுக்கு காரணமே இதுதான். அவனுக்கு ஒரு கனம், ஒரு மகிமை, அவனுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மண்ணான மனுஷன் எம்மாத்திரம்னு கேட்குறான். நாம் இன்றைக்கும் எந்த நாளுமே நம்மை படைத்த தெய்வம் யெகோவா, கர்த்தர் அவர். அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். தெய்வமே, தேவ பிள்ளைகளே, நம்ம என்னைக்குமே நம்மளை தலை தூக்கி ஒரு நாளும் பேசவே கூடாது. நாம் ஒரு பொருட்டே கிடையாது தேவனுக்கு முன்பாக. ஆனால் அப்படி பொருட்டில்லாத ஒரு மனுஷர்களுக்கு தேவன் கனத்தையும் மகிமையும் அவர் கொடுக்காவிட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்னா, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்தீர். அது போதுமே, ஆளுகை. அப்ப எதுக்கு சொல்றான்னா, கரத்தின் கிரியைகள். அவருடைய கரத்தின் கிரியைகள் பூமி முழுவதும், ஆகாயத்து பறவைகள் முதற்கொண்டு சமுத்திரத்தில் ஊறுகிறதான போகிறதான சகல ஜந்துக்கள் அவ்வளவு A to Z கரத்தின் கிரியைகள். அந்த கரத்தின் கிரியைகள் மேல இந்த மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தையும் பவரையும் ஆளுகை கொடுத்து இவனை ஒரு கனத்துக்குரிய மனுஷனாக வச்சிருக்கிறீர்னா அவன் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் வெறும் மனுஷன் தானே. தெய்வமே, நீர் அவனை அப்படி பண்ணியிருக்கிறீர்னு சொல்லி தாவீது துதிக்கிறான். ஆமா, துதிக்கலாமா? அது சொல்லி துதிக்கலாமா? தெய்வமே, ஐயா, அதைத்தான் தாவீது சொல்ல வர்றான். நீர் இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். நம்ம இப்படி ஜெபிக்கிறது இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு இது சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலும் நமக்கு மனசில் இதெல்லாம் வராது. ஆனால் இதுதான் கரெக்டான ப்ரேயர். தெய்வமே, ஐயா, இப்படி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி ஆளுகை தந்த தெய்வம் என்னை கொண்டு வந்து இவ்வளவு மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக கண்டீர் பார்த்தீர் என்று சொல்லுகிறானே. உமக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் என் கல்யாணுடைய செவிகள் கேட்க சொன்னீரே அப்படிங்கிறான். அப்படி சொன்னீங்களே. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நாம என்ன சொல்லணும்னா, தெய்வமே, இது வரைக்கும் எங்களை கொண்டு வந்து என்னை கனத்துக்குரியவனாக்கி வச்சதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் கேட்கணும், அப்படி சொல்லணும். அப்பா, எந்த விதத்திலும் எங்களை குறித்து தூக்கி பேசுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நீங்கள் கொடுத்த கனமும் மகிமையும் தானே. இனி உமக்கென்று நாங்கள் இல்லாவிட்டால் எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படி போனாக்க புதிய ஏற்பாட்டில் எபிரேயன் சொல்லுகிறான், 2வது அதிகாரம் 6, 7, 8 ஒரு இடத்திலே
ஒருவன் சாட்சியாக நினைக்கிறதற்கும் நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினே, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். அது சொன்னவன் தாவீது. ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குல்ல, சங்கீதம். ஒருவன் சொன்னான் போட்டிருக்குல்ல, அது தாவீது. அதை எபிரேய ஆக்கியோன் மறுபடியும் எடுத்து கிளீனாக அடிக்கிறான். இப்போது நமக்கு இந்த 3 யோபு கூட அதைத்தான் சொல்லுகிறார். நீர் மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்பர் 1 என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக பதில் அழகாக சொல்லிடலாம். நம்பர் 1 என்னன்னா, அவனுக்கு தேவன் டொமினியன் சொன்னால் பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஆளுகை செய்கிற ரூலர்ஷிப்பை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ரைட்டுங்களா? கரெக்டா? நம்பர் 1 மறந்துடாதீங்க. இப்போ நம்பர் 2க்கு நம்ம போகிறோம். வாட் இஸ் நம்பர் 2? நம்பர் 2 is God going to change his decision like man? அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த ஆளுகை தந்து கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இப்படி ஒரு காரியத்தை செய்த தெய்வம் அவன் கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது will he take back what he has given to man? மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததை மறுபடியும் எடுத்துக்கொள்வாரா, பெற்றுக்கொள்வாரா, ரிட்டர்ன் பெற்றுக்கொள்வாரா? மனுஷர்கள் என்ன செய்வோம்? நம்ம ஒரு சிலருக்கு அதிகாரங்களை கொடுத்து வைப்போம். அவன் சரியில்லைன்னா என்ன பண்ணிடுவோம்னா அந்த அதிகாரத்தை நம்ம பிடுங்கிடுறோம். டேக் பேக், அவனுக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடுங்கிடுறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் வேற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆன்சர் நோ, அப்படி செய்கிறதில்லை. அதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று உண்டு வசனத்தில். ரோமர் 11:29 2வது பாயிண்டில் நாம் நிற்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும். ஆஹா, எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? ரோமர் 11:29 கொஞ்சம் மறுபடியும் ஒன் மோர் டைம் வாசித்து, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் அல்ல, மாறாதவைகளே. அப்ப அவருடைய கிருபை வரங்கள்னா என்னன்னா, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படுகிறது தேவன் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற நன்மைகள், துரோகிகளுக்காக வரங்களை அவர் பெற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அந்த மனுஷர்களுக்கு தேவன் செய்த கிருபை வரங்கள், அவர்களை அழைத்த அழைப்பு, கிரியேஷன்ல, சிருஷ்டிப்பில் இப்படி தேவன் செய்தார் என்றால் இப்படியாக மனுஷர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவன் ஒரு தலையாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டானே ஒழிய, ஆக்சுவலா மனுஷனை தேவன் ஹெட்டாக வைத்தார் ஒழிய டெய்லாக அவர் வைக்கவே இல்லை என்கிற சத்தியத்தை நாம் அறியணும். தட் இஸ் த பிளான், that is the purpose, that is the calling. நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்த அழைப்பு என்ன? இன்னைக்கு முதல் அழைப்பு என்னன்னா, அப்போ அழைப்புகளில் வித்தியாசம் இருக்குது. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற அழைப்புகளோ இல்லை கிருபைகளோ வித்தியாசங்கள் இருக்கும். எல்லாரையும் பாஸ்டர் அழைக்கலை, எல்லாரையும் சுவிசேஷங்கள் அழைக்கலை அப்படின்னா அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பொதுவாகவே மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு, வாட் இஸ் த காலிங் அப்படின்னா, யூ ஆர் கால்ட் டு பி த ஹெட். ஆஹா, என்ன புரியலையே? we are called to be the head and we are called to be governors, we are called to be rulers, we are called to subdue A to Z, not a few things. Hallelujah. சகலத்தையும் ஆளும்படிக்கு. தேவஜனமே, இதை கொஞ்சம் தயவு செய்து புரிந்து கொள்வோம். let us understand. That is our calling. All right. ரெண்டாவதாக நம்ம பார்த்தது என்னன்னா, is God going to withdraw? தேவன் கொடுத்ததை மறுபடியும் எடுத்துக்கொள்வாரோ? அவர் எடுத்துக்கொள்வதில்லை. இதனால தான் சில நேரங்களில் நாம் நெகட்டிவ் விளைவுகள் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் கொடுத்த கிருபைகளோ பயங்கரம், அதை வச்சுட்டு நெகட்டிவ் சைடுக்கு போனால் அதை விட
பயங்கரமான விளைவுகளாக இருக்கு. ஆனால் அவரோ அதை எடுத்துக்கொள்வதில்லை. ரொம்ப கொச்சையான மொழியில் நம்ம பேச வேண்டுமானால் மனுஷனை மாதிரி சில்லறத்தனமாக சில்லித்தனமானு சொல்கிறோம்ல நம்ம வாழ்க்கை, அது மாதிரி தேவன் இல்லை. இதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கொடுத்தது தான். அது அவர் கஷ்டப்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணலங்கிறது நம்ம தான் கர்த்தருக்கு பதில் கொடுக்கணும். நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாமே நல்லது. அதை எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு தெரியும்னு சொல்றவங்க, எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் கொடுக்கிற எல்லாமே நல்லவைகள். நல்லவைகளை வைத்து நல்ல காரியங்களை செய்யும்படிக்கு அழைத்த தெய்வம் நம்மளை. அல்லேலூயா. நல்லவைகளை கொடுத்து தீய காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. அப்போ இது ரெண்டாவதாக. அப்போ மோசேங்கிறதான ஒரு மனுஷன், ஒரு பக்தன் என்ன சொல்லுகிறான் இப்படி சொல்லும்போது, இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றேன் கேளுங்க. The privilege of exercising the authority will not be taken away from man as long as he is in the image and likeness of God. தேவனுடைய சாயலிலும் அவருடைய லைக்னஸ் சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் the authority, the privilege of exercising his calling, his authority remains with him. Hallelujah. நாம் தேவனுடைய சாயலும் ரூபத்திலும் அவரோடு ரைட் ரிலேஷன்ஷிப் வைத்து நாம் நடக்கிற வரைக்கும் we can exercise that authority in our, because that is what is been given by God to us. கொடுக்கப்பட்டது அனுபவிக்கிறது தப்பா? இட் இஸ் நாட். நல்லா கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தரை கொடுத்தது நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தா அதை அனுபவிக்கிறது தப்பா? நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இந்த காரு சும்மா தான் இருக்குது, சும்மா இருந்தால் கெட்டு போகும், இவங்க வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நான் வருவேன், நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கங்கன்னு ஒருத்தர் அந்த காரை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த காரை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பா என்ன? அது போலதான். அல்லேலூயா. சிருஷ்டிப்புலையே டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏலுக்குள்ளே அதை வச்சுட்டாரு. யூ ஆர் தி பாஸ் அப்படின்னு வச்சுட்டார். அப்போ பாஸா இருக்கிறவன் பாஸா தானே இருக்கணும். அதில் அனுபவிக்கிறது தப்பா? அந்த எக்ஸசைஸ் பண்ணலாமே, நம்ம அதிகாரத்தை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாமே. as long as when we are in right relationship with the one who gave us the authority. Glory to God. யார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, நீங்கெல்லாம் தைரியமா பேசலாம் இந்த நல்ல நீங்க திருப்பி, யார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ அந்த கொடுத்தவரோடு, என்ன 1-2 தான் சொல்றீங்க, கொடுத்தவரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு உறவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறது தப்பு இல்லையே. அந்த அதிகாரம் வேலை செய்யும். அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் கர்த்தர். என்னடா ஜபத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சொன்னல கடைசியில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. ஐயப்பா என்ன தெய்வம், கடைசியில் ஒரு பண்டிகை கொண்டாடுற மாதிரி ஆகிடும். அது இன்றைக்கே கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அது வரைக்கும் அது இழுக்கணும் இல்லை, நீங்கள் இருக்கணும் இல்லை. கர்த்தர் நல்லவர். சரி இருக்கட்டும். இது 2வது பாயிண்ட் ஓவர். இந்த 2வது பாயிண்ட்ல இன்னொன்று சொல்கிறேன். ஒரு வாசகத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் நமக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். God is bound by his commitment to man in this area. God is bound in his commitment in this area. அப்படின்னா என்னன்னா, ஐயாவா ரொம்ப அழகான காரியங்கள் வரும். இப்படி தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு கனத்தையும் மகிமையினாலும் முடிசூட்டி A to Z ஆளுகை செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த வல்லமையை திரும்ப வாங்க மாட்டேன் என்கிறதான ஒரு காரியத்தில் உறுதியாய் இருக்கும்படிக்கு இந்த உறுதியில் அவர் கட்டுப்பட்டிருக்கிறார். அதுதான் விஷயம். இப்ப என்ன சொல்ல வந்தேன்?
ஆண்டவர் மண்ணிலிருந்து மனுஷனை எடுத்து அவனுக்கு அறிவு, இந்த ஆளுகை செய்யணும்னா என்ன வேணும்? இது இல்லாமல் ஆளுகை செய்தால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். இந்த பாரு, அவன் பார்க்குறதுக்கு நல்ல சேரில் உட்காந்துருக்கான், முட்டா பையன் மாதிரி பேசுகிறான்ட்டு போயிடுவாங்க. அப்போ அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு விவேகம், இன்டெலிஜென்ஸ், நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகிக்கக்கூடிய திறமைகள். 10 பேர் 10 விதமான பிரச்சனைகளோட பாஸ்கிட்ட வருவான். 10 பேருக்குள்ளே 10 பிரச்சனையோ 100 பிரச்சனை அத்தனைக்கும் அவர் பதில் கொடுத்து டக்கு 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 டக்குன்னு போகாட்டினா அவனால் ஆளுகை செய்ய முடியாது. அது எங்கேருந்தான் அந்த ஞானம் வருதோ தெரியலையாப்பா. இவன் ஆர்டினரியா சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்து கர்த்தரா தூக்கி கொண்டு வந்து ஒரு ஆசனத்தில் வச்சா அவன் வேற மாதிரி பிஹேவ் பண்றான். எப்படி பிஹேவ் பண்ண, எப்படித்தான் அந்த ஞானம் அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. கல்யாணம் கட்டாத வரைக்கும் அந்த வாலிப தம்பி, அந்த வாலிப பெண்ணுக்கு பொறுப்புங்கிறது தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இந்த கல்யாணம் கட்டி அவன் தகப்பன் ஆயிட்டான்னா அந்த தகப்பனுக்குரிய அந்த அறிவு, தகப்பனுக்குரிய அதிகாரம் எப்படித்தான் வருது? அந்த தாய்க்குண்டான காரியம் எப்படி வருது? இப்போதான் ஒருத்தர் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி அனுப்பணும். அவருக்கு எப்படி அப்பாவா இருக்கணுங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம். ஆனா நேற்று வரைக்கும் அவரும் கவனிச்சிட்டிங்களா? எப்படித்தான் வருது? எப்படிதான் அந்த தாய்க்கு, அந்த தாய் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக வளர்க்குறாங்களே. எப்படி இது கண்டிஷனாக வளர்ந்துச்சான்னு கேட்க. அவங்க அப்பா அம்மாட்ட இருக்கும்போது இது ஜாலியாக வளர்ந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தனக்கு ஒரு பிள்ளை வந்தோடனே எப்படி வருது? அதுதான் தேவனுடைய செயல், அதுதான் கர்த்தருடைய செயல். அது அது அந்த 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 இடத்துக்கு வரும்போது மார்வலஸ் காட் இஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தையும் கனத்தையும் கொடுத்தது அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியில் அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். கட்டுப்பட்டு அவர் இருந்தால் இருந்தது தான் அவர். அதைத்தான் மோசே மறுபடியும் சொல்லுகிறார் 23:19. என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரான்னு மோசே சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மனம் மாறுவதில்லைன்னு போட்டிருக்குது. The gifts of God are irrevocable என்று எழுதியிருக்கான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல the gifts of God are without repentance என்று எழுதியிருக்கான். வித்தவுட் ரிப்பென்டன்ஸ் அப்படின்னா அவர் கொடுத்ததுக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல என்று அர்த்தம். இர்ரிவோக்கபிள்னா கொடுத்ததை திருப்பி பெற்றுக்கொள்கிறவரும் அல்ல என்று எழுதியிருக்கிறார். மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல, நம்ம தான் அப்படி பண்ணுவோம். மோசே அழகாய் சொல்லுகிறார். இது பாயிண்ட் நம்பர் 2. போலாமா பாயிண்ட் நம்பர் 3க்கு? பாயிண்ட் நம்பர் 1, 2 நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகம். நம்பர் 1, God has given the dominion, man the dominion. Number 2, கொடுக்கப்பட்ட டொமினியனை திருப்பி அவர் வாங்குவதற்கு ஒரு மனுஷனை போல அவர் அல்ல, அவர் மனம் மாறவும் மாட்டார். நம்பர் 3, unfortunately man has lost his dominion and he has sold it to Satan. துரதிர்ஷ்டவசமாக மூணாவதாக இந்த மனுஷன் தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரமாகிய பொக்கிஷத்தை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் அதை சாத்தானிடத்தில் விற்று போட்டதுனாலே, சரண்டர் பண்ணதுனாலே ஆளுகையை இழந்தான். சிம்பிளாகத்தான் இருக்கும் இந்த பிரசங்கம், ஆனாலும் உங்களுக்கு அதுலேருந்து படிப்படியாக போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆளுகையை இழந்தான், ஆளுகையை இழந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இழந்தான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி இழந்தான், அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse number 12 என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே வந்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. 14வது வசனம், அப்படி இருந்தும்
மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். 17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. போதுங்க, அந்த பாட்டு நமக்கு இப்போ வேண்டாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ் போதுங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டது. சில நேரங்களில் நான் ட்ராமாலாம் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ட்ராமா போட மாட்டேன், ட்ராமா மாதிரி பேசுவேன். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு விற்கப்பட்டது எப்படி விற்கப்பட்டதுன்னா, இவனுடைய கண்ணெல்லாம் இந்த ஆதாம் மேல வர்றதுக்கு முன்னால இவன் கண்ணு எங்க இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கண்ணு யார் மேல விழுந்திருக்குது? ஆதாம் மேல விழுந்திருக்குதா? இப்போ விழுந்திருக்குது இல்ல, ஆதாம் மேல விழுந்திருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், அது குறுக்கில் பாடங்கள் வரும். இந்த கண்ணு இவன் மேல விழுகிறதுக்கு முன்னால பரலோகத்துல இவன் கண்ணு ஒருத்தர் மேல விழுந்தது, இவனை உண்டாக்கினவர் மேலேயே விழுந்தது. அப்போ இவனுடைய பொல்லாத குணம் எவ்வளவுங்கிறத தயவு செய்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்மளை உண்டாக்கினவர் மேலேயே இப்படி ஒரு கண்ணு விழுகுமா? இவருக்கு மேல நான் இருப்பேன், இவருக்கு மேல ஒரு கூடாரத்தை போடுவேன், அப்ப நான் தான் தேவனா இருக்கணும். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு புத்தி! தனக்கு கொஞ்சம் கூட தாழ்மை இல்லையே. இன்னைக்கு தாவீதும் மோசேயும் சொல்லும்போது, அவங்கெல்லாம் பக்தர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, நாங்க எம்மாத்திரம்னு சொல்றாங்க. நீங்களும் நான் என்ன சொல்ல வர்றோம்? ஐயா எம்மாத்திரம் ஐயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னால நம்ம நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கோம். இப்படி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்ம என்ன செய்யல, ஆசீர்வதிக்கப்படலை. அல்லேலூயா. இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த மாதிரி நிலைமைக்குள்ள வருவேன்ட்டு யாரும் எதிர்பார்த்து கூட இல்லை. ஆனால் தேவன் உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரே ஒழிய அவர் என்றைக்குமே நம்மளை தாழ்த்தி வச்சது இல்லையே தெய்வமே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டோமேட்டிக்கலி நம்ம இருதயத்தில், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறேன் ஐயா, எங்கள் வீடு ஏமாத்துறான்னு சொல்கிறோம். இந்த பொல்லாதவன் என்ன சொல்கிறான்? இவனை உருவாக்கின விதத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குதே. நன்மைகளை பெற்றவர்கள் நன்மைகளை பெற 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 தங்களை தாழ்த்த வேண்டாம். நன்மைகளை பெற 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 தங்களை தாழ்த்தி கொண்டே இருந்தால், பெற்ற நன்மைகளுக்கு முதலாவது நன்றி செலுத்தவர்களாக இருந்தால் இனி அதிக நன்மைகளை பெறுவார்கள். கர்த்தர் நல்லவர், பயங்கர அழகுள்ளவன். இவனை போல் அழகுள்ளவன் எவனுமே கிடையாது. இவன் அழகுல மயங்காதவன் எவனும் இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான அழகு. அவன் ரெக்கையை விரிச்சு சில பிரதான தூதர்களில் இவன் ஒருத்தன். டாப் கிளாஸ், ஹை ரேங்கிங் ஏஞ்சல், லோ ரேங்கிங் இல்லை, டாப் ரேங்கிங் ஏஞ்சல் இவன். அக்கினி கற்கள் நடுவில் அவன் நடந்து போவான். With the burning coals of fire he will walk through. அப்படி பரிசுத்தமாக இருந்தவன். அவன் ரெக்கைகளை விரித்தால் அவனுக்குள்ள அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னும் பூமியில் வரல, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்படி ஒரு இழுத்துட்டு அவன் பாடுவான் பாருங்க. ஹோல் ஹெவன் வில் ரிவர்பரேட், அதிர மாதிரி. அவனுக்கு அவ்வளவு கிருபைகளா! இதெல்லாம் நம்ம விவரித்து சொல்றதுக்கு நமக்கு வாய் பத்தலையே, பேச்சு வார்த்தைகள் பத்தலையே. அந்த மியூசிக் எழும்பும் பாருங்க, பரலோகம் முழுவதும் அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த இனிமையான அந்த மியூசிக்கில் மகிழ்ந்து இன்பமாய் மகிழ்கிற தேவன். அவன் கேருபவன்,
காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாம். He is supposed to be a great leader in heaven to protect everything. Such a high ranking angel. லூசியேல் என்பது அவனுடைய பெயர். லூசிஃபர் என்று கற்றுக்கொண்டு அவனுக்கு பேர் லூசியேல், மைக்கேல், கேப்ரியேல். ஏல் ஏல்னு வரும். ஏல்னா கர்த்தர்னு அர்த்தம். லூசி அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், பிரகாசம். தேவன் ஒளியானவர். அவனுக்கு அந்த பெயர் வச்சார், லூசியேல் அவன் பெயர். அப்போ அவன் பாட்டு பாட அவன் ஆரம்பித்தால், இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டுங்க. ஹோல் ஹெவனை எழுப்பி விட்டுருவான். தூதர்கள் கூட்டம் அப்படி எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு தேவனை ஆராதிக்க வச்சிருவான். அப்போ அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த ரேங்க் ஏஞ்சல்ஸாக இருந்தாலும், என்ன பீயிங்ஸாக இருந்தாலும், அவ்வளவு தேவனை சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவருக்கு மகிமையை செலுத்துவார்கள். அதுக்கு இவன் ஒரு பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட். இவன் தேவன் கையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் அவனுக்கு அவ்வளவு பெருமை, அவ்வளவு அழகு, அவ்வளவு திறமை, அவ்வளவு கிருபை, அவ்வளவு வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சு இருக்கும் பொழுது, என்னை தானே அதிகமாக எல்லாரையும் நேசிக்கிறேன், இன்னைக்கு நான் பாடலைன்னா வர்ஷிப்பே இல்லைங்கிற அளவு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம எவ்வளோ வர்ஷிப் லீடர்னு சொல்கிறது பெரிய தப்பு. ஐ ஆம் ஜஸ்ட் ஒன்லி அ மேன். ஹல்லேலூயா. ஐ ஆம் ஜஸ்ட் ஒன்லி அ மேன் and my duty is to worship my Father in heaven. I am not a leader, however I worship God. எவ்வளவுதான் நான் தேவனை ஆராதித்து ஜனங்களை ஆராதிக்கிறதுக்கு நடத்தினாலும், God is my king. அவ்வளவுதான். அவர்தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் பாத்திரர். அவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். என்னை இப்படி வச்சிருக்கிறது தேவன் தான், நானே மாத்திரம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். That is the great lesson that we have to learn. And I am happy to speak to you this morning. Hallelujah. அப்படிப்பட்டதான ஒரு 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 தேவனுடைய தூதனாய், பிரதான தூதனாய் இருந்தவன் தள்ளப்பட்டு போனான். அதற்கு பிறகு அவனுடைய பெயர் லூசியேல் அல்ல. ஏல் என்கிற வார்த்தையை அவன் இனி பயன்படுத்தக்கூடாது. ஏல் என்றால் தேவன் என்று அர்த்தம். அந்த வார்த்தை அவன் பயங்கரமாய் வெறுக்கிறான். அந்த வார்த்தையை அவன் வெறுக்கிறான். பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது பிசாசுகள் பேச ஆரம்பிக்கும். அப்போ சொல்லுவோம், அவன் சொல்லுவான், அவர் சொன்னார்டா, அவர் சொன்னார். யாருன்னு கேட்டான், அவருடைய வார்த்தையை உச்சரிக்க மாட்டான். உச்சரிக்க அவனால் முடியாது. தள்ளப்பட்டு போனவன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று மண்ணிலிருந்து எடுத்து விண்ணிலிருந்து தள்ளப்பட்ட மண்ணுக்கு வந்தவனுக்கு அந்த கிருபைகளை இழந்தான். ஆனால் மண்ணிலிருந்து விண்ணுக்கு போகிற நமக்கோ அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அவருடைய பெயர், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் இனிமையான நாமம். அந்த நாமத்தை தேவன் நாம் உச்சரிக்கும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் நாமத்தை ஓயாமல் உச்சரிப்போமாக, அவருடைய நாமத்தை ஓயாமல் புகழ்வோமாக, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நாம் எப்போதும் செலுத்துவோமாக. அதனால தான் தாவீது அரசன் சொன்னான், கர்த்தரை எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த கூட்டத்தில் தேவன் நம்மை வைத்தாரே, கர்த்தருக்கு நன்றி. ஆஹா, ஹல்லேலூயா. ஜீவன் இருக்கு மட்டுமாக அவருடைய நாமத்தை நான் துதித்து கொண்டிருப்பேன். ஆமென். அன்பானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு ஒரு பொல்லாத எண்ணம் கொண்ட முதலாவது கண் தேவன் மேல் விழுந்தது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் தி ஐஸ் ஃபெல் அப்பான் காட் ஃபர்ஸ்ட். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லேலூயா, இதில் சப்டிவிஷன் சொல்லுகிறேன், அல்லேலூயா, God has completely changed the system. கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டார். என்ன மாற்றி போட்டார்? நான் சில கேள்விகளை கேட்பேன், நீங்கள் ரொம்ப கூர்மையாக கவனிச்ச பிறகு தான் அந்த பதில் சொல்ல முடியும். சிஸ்டத்தையே மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்? மண்ணிலிருந்து, மண்ணு மூட்டையிலிருந்து ஒரு அழகான அச்சை எடுத்து அவனை மனுஷனாக உண்டாக்கி அவனுக்கு அறிவு ஞானம் ஆகிய பொக்கிஷங்களை அவனுக்குள்ளே வைத்து
சகலத்தையும் ஆளும்படிக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அவனை ஆளுகை செய்ய வச்சதுக்கு அப்புறம் he is in total control. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் கையில் தான் எல்லாமே, அவன் கையில். அடுத்த ஒரு பியூட்டி என்னன்னா, அவன் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு நல்ல உறவில் ரைட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் he is an eternal being. அவனுக்கு டெத்துங்கிறது இல்லை, he is an eternal being. அப்போ சாவாமல் சதா காலங்களிலும் தேவனை போலவே, சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை போலவே ஒருத்தன் உட்கார்ந்து இருந்து ஒரு ஆளுகை செய்தான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய மேன்மை எப்படி இருக்கும்? 30 நாள் ஒரு மோசேங்கிற தேவ மனுஷனுக்காக ஜனங்கள் எல்லாரும் புலம்பி புலம்பி அழுதாங்களே, தகப்பனே போயிட்டீங்களா தகப்பனே. ஒரு எலியாவை போனதுக்கு அப்புறம் ஒரு எலிசா எப்படி அழுதாங்க, ஐயா ஜெயபலனானவரே போயிட்டீரா ஐயோ சொல்லி, எங்கே தேவனாகிய கர்த்தர். அதுபோலதான் ஒரு ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் தேவனோடு வச்சிருக்கிற ரைட் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் he was an eternal, even physically. மாம்சத்தின் படியும் கூட சாவில்லாத ஒரு மனுஷன், அந்த சாவில்லாத மனுஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் ஆளுகை இருக்குமானால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய மூளைச்சலங்கள் இப்படியெல்லாம் ஓடும். மோசமானவன் ரொம்ப நாளாக நீடிச்சிருந்தான்னா நம்ம எப்படி இருப்போம்? ஆனால் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்து நல்ல ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு கூட நல்ல உறவு வச்சிருக்கிறவன் எவனும் தீமையானவன் அல்ல. எப்படி ஏற்றுக்கொள்வீர்களோ எனக்கு தெரியாது. If a man has a fantastic relationship with God, in everything he is blameless, he is such a great blessing. பயங்கரமான ஆசீர்வாதமாக இருப்பான். நம்மளும் அப்படித்தானே? ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இல்லைன்னா நம்ம தேவனோடு வச்சிருக்கிற உறவுல சம்திங் ராங் என்று அர்த்தம். there is something wrong. கற்பனைகளை கை கொள்ளுகிறதுல there is something wrong. you have deviated from the law of God. அப்போ அதுல அவ்வளவு ஒரு காரியத்துல இருந்தவன ஸ்தோத்திரம் தட்டிட்டு போயிட்டானே, நைஸா தட்டிட்டு போயிட்டான். நைஸா தட்டிட்டு போய் அந்த அதிகாரத்தை. இப்போ ரெண்டாவது இவனுடைய கண்கள் யார் மேல பட்டதுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திங்க. ஹெவன்ல பெரிய வார் நடந்தது, பரலோகத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. இவன் பிரச்சனை பண்ணோன்னே இவன் என்ன சொல்லப்பட்டான்? தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பிறகு God has changed the system. சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மாத்திட்டார். அந்த சிஸ்டத்தை மாத்துனதுல இவனுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? there is no part for him. அப்போ கம்ப்ளீட் ஆளுகை கொண்டு வந்து அந்த மனுஷனுக்கு தேவன் ஒப்படைச்ச பிறகு that's totally a God and his rule and his kingdom. தேவனும் அவருடைய ராஜ்யமும் பக்காவா இருக்கிற நேரத்துல இவனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்? He is no more. He is a dummy piece. அவன் உட்கார்ந்து ரிமோர்ஸ்ல ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்க வேண்டியதான். குறிக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பு, எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு ஏற்கனவே வந்தாயிற்று. அவனுடைய கடைசி நாள் வரைக்கும் அப்படி உட்கார்ந்துருப்பான். அவனால் அப்படி உட்கார முடியுமா? உட்கார முடிந்ததா? அதான் அடுத்து அவன் எந்திரிச்சான். எந்திரிச்சு என்ன பண்ணலாம்? ரொம்ப மதுரமான காரியங்கள்லாம் என்ன இருக்கு, என்ன பண்ணலாம்? இப்போ அவனுடைய கண்ணு யார் மேல விழுகுது? இந்த ஆளுகை செய்கிறவனாமே, இந்த ஆளுகை செய்கிறவன் எவனாவது அவன் கண்ணுக்கு பட்டாலே அவனை எப்படியாவது கீழே விழ வைக்கலாமான்ட்டு தான் இவனுடைய ஆசை. இவனுக்கு இந்த பசி தீராது போல இருக்குதுப்பா. என்ன சொல்றீங்க சபையார? His appetite is epithelial appetite, is a dirty appetite. தேவன் மகாராஜா, அவரையே தள்ளலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதான இவனுடைய பசி. அவர் வச்சதான ஒரு லீடரை தள்ளுறான்னா இவனுடைய புத்தி எப்படிப்பட்ட புத்திங்கிறது பாருங்க. தட்ஸ் வை we should not go after leaders.
உன் தேசத்து அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாக அறியாமையில் சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி இருக்கான். அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அன்னைக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் ஒரு ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிகாரியை தூஷித்துட்டான். தூஷித்த பிறகு பவுல் டக்குன்னு அவனுக்கு ஆண்டவர் அதை தட்டினாங்க. டேய், நீ யாருக்கு விரோதமாக பேசுகிற? உடனே அவன் சொல்லிட்டான், எனக்கு தெரியாது, ஐ எம் சாரி, இவர் அந்த பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் தேசத்து அதிபதியை தீது சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கதா, ஐ எம் சாரின்ட்டான். கரெக்டாக இருக்கிறான் பாருங்க. அவங்க மேலே அந்த அட்டாக் இருக்கும், லீடர்ஸ் மேலே அட்டாக் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பன் என்று ஸ்தானத்தில் வந்திருக்கிறவர்கள், தே ஆர் த ப்ரீஸ்ட் இன் த ஃபேமிலி. அந்த குடும்பத்துக்கு அவர்கள் ஆசாரியர்கள். எவ்ரி ஃபாதர் இஸ் அ ப்ரீஸ்ட் இன் த ஃபேமிலி. கிவ் காட் த ப்ரைஸ். தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருப்பாரானால் தகப்பன் இஸ் அ ப்ரீஸ்ட். யூ ஆர் அ ப்ரீஸ்ட் இன் யுவர் ஃபேமிலி. God will deal with you because you are a prototype of Heavenly Father, a miniature. You are a miniature. And a wife is given as you are reborn. You are born. She is not somebody totally new. She is connected with you. From you only she came to be a support, to support you in your priestly ministry. You just became a father. You are not just a vagabond and you can do whatever you want. You have a priestly ministry and there is a support from your own bone. So God's eyes are upon you. தேவனுடைய கண்கள் அந்த priest மேல இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? Yes, and you are accountable to God. You are representing the Father. That's why your name is also a father. உங்க பேரும் ஃபாதர். ஏன் ஃபாதர்னு இருக்குது? You are a representative, a mini father of the heavenly Father. Capital F-க்கு நீங்க small f இங்க. Therefore உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயா. உன் தகப்பன் priest, உன் தாய் அந்த priestக்கு ஊழியம் செய்கிறவள். அவனுடைய எலும்பிலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரி, ஒரு சப்போர்ட். இந்த புரோட்டோடைப், இந்த புரோட்டோகால் நான் அதை வச்சதுனால இதுக்கு மீறுகிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய தீபம் காரிருளில் அணையும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிரின்சிபிள் டுடே? புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க. ஸோ காட்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்க. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் காட்ஸ் லா. நோ மேன் கேன் சேஞ்ச் இட். You try and you try and you try. How long? You will fail until you mend your ways and begin to fear God. Otherwise, prosperity will be too far away from. Will be too far. It will never come near to a person. அதனால தான் தேவனுக்கு நாம் பயப்படுற, கட்டளைகளுக்கு நாம் பயப்பட. God is not going to change his law. அவருடைய கட்டளைகளை அவர் மாற்றிக்கொள்ள போகிறதே இல்லை. தட் இஸ் த அத்தாரிட்டி காட் ஹேஸ் கிவன். அல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்க, வீட்டில் யார் எவ்வளவு சொன்னாலும் கேட்காதவங்க அவங்க அப்பா டேய் அப்படின்னா போதும், மரியாதையாக வந்து சேர்ந்தாகணும். அதுக்கு எதிர்த்து போராடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. சர்ச், சில்ட்ரன் ஆஃப் காட், யுவர் சில்ட்ரன் மே லேர்ன் திஸ். ப்ளீஸ் டீச் தெம். ப்ளீஸ் டீச் தெம். ஹூ ஆர் யூன்னு கேட்க முடியாது. தாயின் தகப்பனையும் பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்குற பிள்ளை சபிக்கப்படும். அதல்ல, நீ யார் என்று, நீ ஏன் என்னை பெற்றாய்ன்னு சொல்லக்கூடாது, சபிக்கப்படும். And these words are coming from the altar of God. They are not coming. See, when I come down and speak to you, I may be a totally different person, but now it comes from the altar. This altar is God's altar. Altars will speak. பலிபீடங்கள் பேசும். பலிபீடங்கள் பேசும். So church, please learn this lesson. Humble yourself and get blessed. தாழ்த்தி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. That's the only way. அது ஒன்று தான். There is no shortcut. குறுக்கு வழி கிடையாது. எனவே ஏன் இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. If he is the capital F and we are small f here, and he is the priest of the family, and his prayers are heard. There's a miniature God here. You are a miniature God. That's the rule.
And your wife must learn this principle that you are a priest. Therefore, your wife must, in everything, your wife must support you because you are the priest appointed by God the Father. Therefore, your role is very, very important as a wife. ஒரு மனைவியாக அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. பிகாஸ் இட்ஸ் காட்ஸ் ரூல். தேவன் ஏற்படுத்தினதான ஒரு ஆசாரியனை சப்போர்ட் பண்ணுகிற ஊழியம். அந்த அப்படி சப்போர்ட் பண்ணுகிற மனைவிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர்கள் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலைமையிலும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார், கைவிட மாட்டார். அது எந்த நிலைமையாக இருக்கட்டும். அவர்கள் செய்கிறதான ஊழியம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆசாரியனுக்கு அவர்கள் செய்ததான ஊழியம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தேவன் அதை மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. That is the family. That is the family. இனி இந்த தகப்பனுக்கு ஏன் அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகள், இவன் தேவனை போலவே இருந்து தேவனுடைய கட்டளைகளை தன் பிள்ளைகளுக்கு போதிப்பதற்காக அவனுக்கு அந்த ஆசாரிய ஊழியம் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is the responsibility. You have a very, very high responsibility that is bestowed on you. இதை புரிந்து கொள்ள வேணும். இதை சபைக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். You are not just a vagabond to do whatever you want, just to smoke and drink and keep going and sinning. You are a priest. You cannot do that. அசுத்தத்தை தொடக்கூடாது, செத்து போனதை தொடக்கூடாது, ஸ்தோத்திரம், கேர்கேசஸை தொடக்கூடாது, செத்து போன பிணங்கள் தொடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு ரூல்ஸை பாருங்க. தன் சொந்த குடும்பத்தில் எவனா செத்து போனால் கூட அதுக்கும் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். உன்னை கரைப்படுத்திக் கொள்ளாத, நீ என்னுடைய ஆசாரியன். அப்படியானால் குடும்பத்தில் தலைவன் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையோடு வாழ்ந்தால் தன் பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் அவனுடைய கண்கள் அந்த குடும்பத்தில் தகப்பன் மேல் விழுகும், தகப்பன் மேல் விழுகும். அடுத்து கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பிள்ளை என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். ஃபர்ஸ்ட் பார்ன் மேல விழுகும். நான் இதெல்லாம் சில காரியங்கள் உங்களை சொன்னேன்னா நீங்கள் கஷ்டப்படுங்க, என்னடா இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு இருக்கும். The eyes of the devil falls on the parent, the father and the firstborn. He is not interested in any other person. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, சில போராட்டங்கள் வழியாக நாங்கள் போகும்போது தான் எங்களுக்கு இதெல்லாம் எனக்கே புரிஞ்சது. ஸ்தோத்திரம், எனக்கே புரிஞ்சது. இவன் எப்படியெல்லாம் தந்திரமாக வேலை செய்கிறான்ங்கிறத ஸ்டடி பண்ண எத்தனையோ வருஷக்கணக்காக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். God is goodங்க. I praise God and thank God for revealing His heart to the people of God. தேவன் இந்த தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை சொல்லாவிட்டால், இந்த ரகசியங்களை சொல்லாவிட்டால் நம் குடும்பங்கள் என்னாகும் சொல்லுங்க? Speak out please. குடும்பங்கள் என்ன ஆகும்? That is why He is our teacher. He is our Lord. என்னமோ சபைக்கு வந்தோம், திறந்திருக்குது, கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு போவோம், ஏதோ சாத்திரியார் பாட்டு பாடுவார், அதுக்காக அல்ல. We are highly responsible people in the society to build the kingdom of God and to defend the law of God. We are the defenders of truth, guardians of truth of God. தேவனுடைய சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில், டிஃபெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் தேவன் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். We are the sole representative of the kingdom of God. God's representatives. Oh my God, I love it. Hallelujah. தேவன் அப்படி வச்சிருக்கிறார். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான்? கண் பட்ட உடனே அழகா தட்டினான். என்ன தட்டினா? ஒரே ஒரு பொய். He is the father of lies. உங்கள் பிதா பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அவனோடு நீங்க சேர்ந்தவங்க தேவனுடைய பிதா, தேவனோடு சேர்ந்தவர்கள் அல்ல, என்னுடைய பிதாவுக்கு சொந்தமானவர்கள் அல்லன்னு சொன்னார். அவன் சொல்லுகிற பொய் என்ன? பொய் சொல்லி ஏமாத்தி கடைசியில் அந்த அதிகாரத்தை பறித்து கொண்டான். இன்னும் கொஞ்சம் போறேன், இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது தான் சில லெசன்ஸ் நமக்கு வரும். ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட்? ஸ்நாட்ச் அவுட் பண்ணா. என்னத்தை பண்ணா? ஒரு பார்ட் ஆஃப் தி டொமினியன் பண்ணல. ஸ்பீக் அவுட் ப்ளீஸ். ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன கள்ள முட்டாய்,
he is not interested in small things. He is interested in the whole thing. முழுசா அடிச்சிட்டு போகணும். உங்க குடும்பத்தை பாழாக்கும் போது அவன் முழு குடும்பத்தையும் நாசமாக்கணும். அதுதான் அவனுடைய எய்ம். ஒண்ணு பாக்கி வைக்காம. இவனுக்கு நம்ம இடம் கொடுத்தா அழிக்கிறது மாத்திரம் இல்லை, திருடுறது மாத்திரம் இல்ல, கொலையும் செஞ்சிருவான், கம்ப்ளீட்டா அழிச்சிருவான்ட்டு தான் கர்த்தர் சொன்னார். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவுக்கு இடம் கொடுப்பானால், அவனுக்கு வாசல்களை திறப்பானால் என்ன நடக்கும்? ரேங்க் படி பிசாசுகள் வருவதில்லை உள்ள. There is no hierarchy there that plays a vital role there. No. கண்ட குப்பையும் உள்ள வரும். குட்டி சாத்தான் முதற்கொண்டு பெரிய ரேங்க்ல இருக்கக்கூடிய துரைத்தனங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேய்களும் உள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு சண்டை போடும். ஏன்னா நம்ம தான் கிடைச்சோமா அதுக்கு. அந்த சண்டையெல்லாம் போடுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? எவனோ ஒருத்தர் ரோட்டில் 4 குடிகாரங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு திடீர்னு உள்ளே வந்துட்டு அவன் சண்டை இங்கே போட்டுக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் சும்மா இருக்க முடியுமா? உன் சண்டை போடுறதுக்கு தான் இடம் கிடைச்சதா, வெளியில் போடான்றோம். இந்த பேய்கள் அங்கேயும் சண்டை போட்டு நம்மையும் கெடுத்து, ஐயோ இந்த பொல்லாத எண்ணம் கொண்ட ஆவிகள், பொல்லாத எண்ணம் கொண்ட ஆவிகள், இவைகள் மேல் தேவன் வெற்றி சிறந்ததுக்காய் நன்றி. கர்த்தர் ஜெயம் எடுத்து அந்த ஜெயத்தை நமக்கு தந்ததற்காய் நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறார். ஒன்றும் தொடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். இவங்களை போய் கான்ஃப்ளிக்ட்ஸில் போய் நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. பொல்லாத ஆவிகள். இப்போ உங்களுக்கு புரியுதா இது என்னன்ட்டு? பவுலடிகள் அது தெரிஞ்சுதான் சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று. நான் ஏன் இதை குறித்து சொல்றேன்னா, சிலர் சொல்வீங்க இவனை குறித்து ஏன் பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம்ட்டு. நல்லா கவனிங்க, இது நமக்கு தெரிஞ்சாகணும். தெரியாமலேயே அவனுக்கு வாசலை திறந்து விட்டுட்டு நம்ம நாசமாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். அவன் ஜாலியா ஹாப்பியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஹே, ஆண்டவருடைய பிள்ளைகளே உஷாராக இருக்க வேணும். அப்போ நைஸா வந்துட்டு ஹோல் A to Z டொமினியனை கையில் வாங்கிட்டான். A to Z வாங்கிட்டு என்ன நம்ம பண்றான்? வசனம் ஒன்று இருக்குது பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 2 verse number 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவர். இதுக்கு நான் விளக்கம் பிறகு சொல்லுவேன். இந்த வார்த்தைக்கு விளக்கம் பின்னால தான் சொல்லுவேன், இப்போ நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இந்த இடத்துல அவருக்கு ஒரு பெயர், he is the son of man. இந்த ஃபர்ஸ்ட் வாசித்தீங்க இல்லையா? மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார்னு அவருடைய நாமம் அதில் இருக்கிறது. அவருடைய நாமம் என்ன? மனுஷகுமாரன் என்கிற நாமம். அது நான் விளக்கம் பின்னால தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். இதுக்கு அடுத்து நீங்க வாசிக்கிறீங்கல்ல, அதுதான் இப்போ நம்ம பேசக்கூடிய மேட்டர். என்னது பார்ப்போம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. போதும். Please follow me very carefully. இவன் ஸ்நாட்ச் பண்ணியிருக்கான் இல்லையா, இவன் பிடுங்கிட்டான் இல்லையா அதிகாரத்தை. இவன் பிடுங்கினதுக்கு அப்புறம் என்டையர் வேர்ல்ட் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் நவ். அப்பன்னா ஆகாயத்தில் பறக்கிற, கமான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பறவை, ஊர்வன, பரப்பன, நீந்துவன, மண்ணு, அவ்வளவு மனுஷன், அவ்வளவு இவன் கையில் வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா அதை சொல்லிட்டு வர்றேன். எதுக்காக நம்ம ஜெபிக்கணும், why God is inviting us to prayerங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எண்டில் தான் தெரியும். அதை பிடுங்கிட்டான். இதை பிடுங்கிட்டு ஆளுகை செய்யணும் அல்லவா இப்போ? அப்ப இவனால செய்ய முடியுமா? அவ்வளத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? 1 John chapter 5 verse number 19. 1 யோவான் 5:19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் A to Z. I think we must really praise God for connecting these scriptures. Every scripture is the same. பாத்தீங்களா?
அழகாய் பாயிண்ட் டீவியேட் ஆகாமல் கொண்டு வருகிறது. தட் இஸ் வை த பைபிள் இஸ் த புக் ஆஃப் காட். தட் இஸ் வை பைபிள் இஸ் த மவுத் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதை அழகாக சொல்றார். உலகம் பார்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்ல, ஒரு பகுதின்னு சொல்லல, whole world. Now we know that we are of God and the whole world lieth in wickedness ன்னு போட்டிருக்குது. ஆமா, யார் கையில் இருக்குதோ அவனை போல தான் இருக்கும் உலகம். கர்த்தர் கையில் இருந்தால் குட்டாக இருக்கும். நேஷன்ஸ் வில் பி ரிஃப்ரைன்ட் அண்ட் நேஷன்ஸ் வில் பி ரிஃபார்ம்ட் அண்ட் நேஷன்ஸ் வில் என்ஜாய் த பிளெஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் தேசங்களை ஈனப்படுத்தி பாழாக்கினவனே என்று போட்டிருக்குது. அப்போ அந்த தேசங்கள் எப்படி இருக்குன்னா இப்படித்தான், விக்கெட்னஸ்ல தான், பொல்லாப்புக்குள்ள தான் இருக்கும். தட்ஸ் வாட் வி see now these days everywhere. There is no law. In the last days lawlessness will increase. That's the prophecy. தேவன் சொன்ன வார்த்தை, கடைசி நாட்களில் நியாயக்கேடு அதிகமாகும். That's what is happening here. Entropy will keep on increasing. It will ever increase. That's entropy in the atmosphere. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் பொல்லாங்க. அப்போ இவன் எப்படி ஆளுகை செய்கிறான் என்பதற்கு இப்போ நம்ம வாசித்தோமே, அந்த எபிரேயரில் வாசித்தோமே, அந்த வார்த்தையை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஹீப்ரூஸ் சாப்டர் 2 வெர்ஸ் நம்பர் பார்த்தோமே 14. அப்போ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால், அப்ப மரணத்துக்கு இவன் அதிகாரியா இருக்கிறான். அப்ப இவன் ஆளுகை செய்கிறதுக்கு இவன் கையில ஒரு ஆயுதம் ஒன்று உண்டு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எதை வச்சு ஆளுகை செய்கிறான்னா, கொத்தனார் எதை வச்சு வேலை செய்வார்? அந்த அந்த ஐட்டமுடைய பெயர் தெரியாது, ஏதோ வீடு கட்டுவார், அவ்வளவுதான் தெரியும். ஒரு கார்பெண்டர் எதை வச்சு வேலை செய்கிறார்? அந்த ஐட்டங்கள் பேர் தெரியாது, ஏதோ கட்டுறாரு, எதோ வச்சுக்கிறாரு. அதுபோல இவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் மரணம். மரணத்தை வச்சு இவன் ஆளுகை செய்கிறான். அதனால தான் ஆதாம் முதல் அவ்வளவு பெரிய மரணம் ஆண்டு கொண்டது என்று எழுதியிருக்கிறது. இவனுக்கு ஒரு இந்த கிரீக் பதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சேஸ் டெத் ரெயின்ட்னு போட்டிருக்கும். மரணம் ஆளுகை செய்கிறது. இன்னைக்கு எல்லா மனுஷர்களுக்குள்ள மரணம் ஆளுகை செய்ததுனாலே பிசிக்கலா எட்டர்னலா இருக்கக்கூடிய மனுஷன் his days are numbered. Hallelujah. Days are numbered. ஆதாம் 930, அப்படி இன்னொரு 960 வாழ்ந்தவங்க அப்படி 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 படிப்படியாக வந்து இன்னைக்கு 60 தாண்டினா பெரிய கிருபைன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆன் அன் ஆவரேஜ் அதுதான் மனுஷன். மோசே சொன்னால் 70ன்னு சொன்னால் பலத்தின் மீதுனால 80ன்னு சொன்னவன் 120 வருஷம் வாழ்ந்தான். அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள், கிருபை தான். ஆனால் அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, பொதுவாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜாக 70, கொஞ்சம் பலம் இருந்தால் 80ன்னு சொல்லி அதுக்கு மேலே கிராண்ட் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கு மேலே 1 or 2 கேசஸ் 100 வரையும் வாழ்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க, வேற விஷயம். வெரி ரேர்லி, நாட் ஆல், எல்லாருமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த டேஸ் ஆர் நம்பர், அவனுடைய நாட்கள் எண்ணப்பட்டது. இவன் மரணத்தை கொண்டு வந்து அவன் ஆளுகை செய்கிறதுனாலே தேவன் நாட்களை சுருக்கி போட்டார். பாவம் நிறைந்த இடத்துல கிருபையை பெருக பண்ணினார். ஆண்டவரை கொஞ்சம் நல்ல மனசை கொஞ்சம் பாராட்டுங்க. அவர் நல்ல மனசை பாராட்டுங்க. இவன் 960ன்னு வாழ்ந்து அடின்னு அடித்து உலக்கையில் போட்ட உலக்கையில் குத்துற மாதிரி, எதை வச்சு இல்லை, எதை குத்துற மாதிரி, நெல்லை உலக்கையை போட்டு டப்பு டப்புன்னு குத்தி 960 வருஷம் நாம் பாவம் செய்தவர்களாக இருந்து மாட்டி இவங்கையில் முழிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம நிலைமை என்னாகும்? 900,000 years ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்தான்னா அவன் எவ்வளோ பாவத்தை கட்டிக்குவான், அவன் நிலைமை எவ்வளோ மோசமாகும். ஒரு சுகவீனமாக இருந்து ஒரு கேன்சர்லையோ எவனோ ஒருத்தன் இருக்கிறவன் சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அவன் சாகவும் மாட்டேங்கிறான், குணமும் அடைய மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு ஒரு 5 வருஷம் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான்னா எவன் பார்ப்பான்? அவன் நிலைமை என்ன ஆகும்? நம்மளால் தாங்க முடியுமா? எடுத்து எப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்ப வீடு திரும்புவோன்ட்டு அந்த நோயாளிக்கு இருக்கும். போதும் ஆயிரும். ஸ்தோத்திரம். பிரெட்டே திங்காதவெல்லாம் பிரெட்டு திங்கணும், அந்த சைடே திங்காதவெல்லாம் இப்போ மாடு மாதிரி மேயணும். எல்லாம் தாங்க முடியல. வீட்டுக்கு வந்து நார்மலாக 2 இட்லி எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்குது.
இப்போ தான் 2 இட்லி சாப்பிட்டார் ஐயா. 960 days, 1000 years, 1000 days இயர்ஸ்ன்னு சொல்லி 1000 வருஷம், 2000 வருஷம், 5000 வருஷம் போட்டு இந்த பாவத்தில் தேவன் சுருக்கியே போட்டார். இருக்கட்டும், அவன் நாட்கள் லிமிட் ஆயிடுச்சு. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவன் விற்று விட்டான், அதிகாரத்தை விற்று போட்டான். ஆனால் பாவம் நிறைந்த இடத்துல தேவனுடைய கிருபை பெருகிற்று அல்லவா? எவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை கொடுக்கணுமோ டப்பு 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 டப்புன்னு இழுத்துக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் கர்த்தருக்கு சித்தமானால், இழுத்துக்கொள்ள சித்தமானால் அவர் இழுத்து கொண்டால் அதை குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். என்ன கொடுமையானவனா நான் பேசுகிறேன், அது கொடுமை அல்ல, தட் இஸ் அ ரியாலிட்டி. அவன் மேலே போயிட்டான், சீக்கிரமாக போயிட்டான், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஆத்துமா, அதுக்கு தான் அவர் கவலைப்படுறார். ஆத்துமா 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 ஆத்துமா, என்னுடைய சாயல், என்னுடைய ரூபத்தின்படி நான் அவனுக்கு. ஓஹோ, ஹல்லேலூயா. சரி, அப்போ இவனுக்கு கிரேக்கில் அந்த ரெயின் ரூல்ங்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் BASI LEUO, BA, ABCD, ஓகே, BASI LEUO, பேசிலியோ. உங்களுக்கு புரியலையோ? பேசிலியோ. இந்த பேசிலியோனா என்ன அர்த்தம்னா, ஓ மை காட், ரூல் ஆஸ் எ கிங். கிரேக்க மொழியில ரூல் அப்படின்னா ஒரு ராஜாவை போல ஆளுகை செய்கிறதுங்கிற அந்த பேசிலியோங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ இந்த அதிகாரம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட நிலைமையிலே அவன் ஆதாம் ஆளுகை செய்யும் போது பேசிலியோ யாருக்கு? யாருக்குப்பா? ஆதாமுக்கு. அப்ப ஆதாம் எப்படி ஆளுகை செய்திருப்பான்? ராஜாவை போல. ஒரு ராஜாட்ட போய் ஏத்து நிக்க முடியுமா? அவன் ராஜ கம்பீரம் எப்படி இருக்கும், அவனோட தோரணை எப்படி இருக்கும், அவன் டாக் எப்படி இருக்கும்? ஹி இஸ் a கிங். அவ்வளவுதான், சொன்னதுதான் இருக்கும். அவ்வளவு குதிரை கழுதை அத்தனை விலங்குகளை எல்லாம் ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு ஒத்தாளா பேர் போட்டானே. அவன் பேர் போட்டது தான் இன்னைக்கும். நீ கழுதைய குதிரைன்னு கூட முடியாது. புரியுதா? நீங்கள் வேணா வேற பேர் வச்சுக்கங்க, அது வேற விஷயம். ஆனால் அவன் வச்சதுதான் ஆண்டவரே சொல்லிட்டாங்க. எங்கேருந்து ஞானம் வந்துச்சு கேட்குறேன். யாராவது யோசிச்சிங்களா? நம்ம எப்போ யோசித்தோம், எப்போ போவோம், எப்போ வந்துடுவோம், எப்போ, இதுதான் நமக்கு யோசனை. ஒர்த்தையில் யார் சகாயம் பண்ணா அவனுக்கு சொல்லுங்க? Who helped him? It's God's knowledge and God's wisdom, foreknowledge of God. இத்தனை பயாலஜிக்கலாக பார்க்கணும். அதனுடைய ஃபேமிலி நேம் என்னவா இருக்கணும், அது என்ன டைப்பு, என்ன க்ரீச்சர், அது என்ன கிளாஸ் ஆஃப் அனிமல், ஏகப்பட்ட இருக்குது. பாட்னி எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபேமிலி நேம்னு சொல்லி கூப்பிடுறோம். விலங்குகள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நேமை சொல்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு இந்த பெயர்களை நம்மளால விளங்கிக்க முடியல. கிரீக்கு பதங்களாக இருக்குது, சிலது ஸ்பானிஷ் நேமாக இருக்குது, ஒன்று வாயில் வரமாட்டேங்குது. சில மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் வாயில் வராது நமக்கு. அவன் எப்படி போட்டான் நேம? பக்காவா போட்டானே, அதுல தவறுகள் எதுவும் வந்திருக்காதே. இன்த்துணுண்டு குடுக்கும் பூச்சி, சாஸ்திரியார் பாட்டுன பூச்சி பாட்டு மாதிரி அவ்வளவுக்கும் பேர் போட்டான். the enormous wisdom of God. அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அவனுடைய ஆளுகை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பக்காவா இருந்திருப்பான். அந்த பெயர் இவனுக்கு வந்துருச்சு. இப்போ பேசிலியோங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இவனுக்கு. இவன் வித்துட்டான் பார்த்தீங்களா? He rules like a king. இன்னைக்கும் அப்படித்தான். பாருங்க முழு உலகத்தை. இதெல்லாம் கொஞ்சம் சபை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கு நம்ம கர்த்தர் செலக்ட் பண்ணி கொடுத்தது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு காரியத்தில் அப்படியே யோசித்தே தேவனை கேட்டுக்கிட்டே ஹார்ட் ஒர்க் பண்ணி கலராக எனக்கு தேவை கொண்டு வருவேன். அதுதான் இந்த ஆசை. எப்படியாவது தேவ ஜனத்துக்கு கண்ணு திறக்கணும். இதை மிஸ் பண்ணிட்டா எனக்கு அவ்வளவு கஷ்டம் வரும், கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில். என்னடா இது, அவனுக்கு வந்துச்சு. ஸோ நவ் ஹீ இஸ் ரூலிங் லைக் அ கிங். ரோமன்ஸ் சாப்டர் 6
verse 16. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு எதிர்த்து நின்று பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சான். அடுத்த செகண்ட் தேவனை தூஷிக்க ஆரம்பித்தான். அடுத்த செகண்ட் வயலண்டா மாறிட்டான். முகம் மாறி போச்சு, டோன் மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு. ஆண்டவருக்கு விரோதமாக rebelled. That's where the rebellious spirit came inside the man. கர்த்தர் நல்லவர். அதனால் இந்த வசனத்தின்படி நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவர்களுக்கு அடிமையாக்கி விரும்புகிறோமோ, அவங்களுக்கு தான் நம்ம கீழ்ப்படிவோம்னு போட்டிருக்கு. ஆல்ரைட், நான் இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறேன். அல்லேலூயா. நாலாவதாக பார்க்கும்போது இந்த மனுஷனை ரெடீம் பண்ணுவதற்காக என் ஆண்டவர் இறங்கி வருகிறார். அதனால் இந்த ஒரு பாயிண்டோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம தொடருவோம். ஸ்தோத்திரம். உண்மையான விடுதலை, உண்மையான சந்தோஷம் அடுத்த சர்வீஸில் வரும். என் ஆண்டவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். பார்த்தார், அவர் சாயலில் இருக்கக்கூடிய மனுஷன் பயங்கர அதிகாரத்தை கொடுத்து, ஆடம் வேர் ஆர் யூ? என்னை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு நாள் நான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். இவன் இப்படி உட்கார்ந்துருக்கிறான். ஆடம் இஸ் சிட்டிங் லைக் திஸ். நீங்கள் என்னை பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது? கம்ப்ளீட் A to Z, ரைட்டா? அப்புறம் இவனுக்கு அந்த கிரேக்கு பதம் என்ன? பேசிலியோ. அப்போ இட்டர்னலாய் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது சரீரப்படியான அவனுக்கு சாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது, சாரி, கால் மேலே காலை போடுறேன், சாரி. அப்போ இவன் ஒரு ராஜாவை போல இவனை நினைக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம்னு போட்டிருக்கு. இவன் கொடுக்கப்பட்டது, அதனால இவன் செய்யலாமே. அவன் ராஜாவை போல ஹோல் பறவைகளை கூப்பிடலாம், ஜந்துக்களை எல்லாம் தாழ்ந்து தான் போக முடியும். அவன் சச் அ கிங். அப்போ ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார், இவன் நல்ல சேரில் உட்காருவான் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் ஆளை காணோம். அப்போ கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்னடா இது, இவனை இப்படி உட்கார வச்சா இந்த பையில ஆளை காணோம், எங்கே போயிட்டான்? அவன் காலு கீழே உட்கார்ந்துருக்கான். அவன் யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா? மரணம். ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ஒன்று போட்டிருக்குது. இங்கிலீஷில் இருக்கும் டிக்ஷனரியில் போய் பாருங்க. இன்டிமிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். Some of you may be knowing that word. இன்டிமிடேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? எதையோ ஒன்று காட்டி மிரட்டுறதுக்கு பேர் இன்டிமிடேஷன். சம்பளத்தை கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேலையை நிறுத்துவேன்பா. அதுக்கு பேர் என்ன? இன்டிமிடேஷன். அதுபோல இவன் என்ன செய்யறான் தெரியுமா? மரணத்தை, நீ எனக்கு அடிமையா இரு, இல்லாவிட்டால் உன்னை கொன்றுவேன். மரணம், இன்டிமிடேஷன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. He is forcing, he intimidates to force human beings to comply with his will. அவனுடைய சித்தத்துக்கு இணங்கும்படியாக மரணத்தை காட்டி, ரூலர்ஷிப்பை காட்டி கால் கீழே வச்சிருக்கிறான். அவன்கிட்ட தப்பிக்க முடியாத ஒரு காரியமாக. இனி ஒருவர் வருகிறார். இங்கே தான் நமக்கு கிளைமேக்ஸ். ஆனால் இது இல்லை, இன்னைக்குள்ள கிளைமேக்ஸ் தான். ஆனால் இனிமேல் வரப்போகிறதுலாம் பயங்கரமாக இருக்கும். அங்கே தான் நம்ம பண்டிகை கொண்டாடணும். ஒருவர் வருகிறார். அப்படி வந்தார்னாலே நீங்கள்லாம் கொஞ்சம் அப்படி சீட்லேருந்து அப்படி பொசிஷனில் இருக்கணும். வருகிறவர் யார் உங்களுக்கு தெரியும்? ராஜாதி ராஜா. அவர் சாயலில் தானே நாம் இருக்கிறோம். இன்டிமிடேட் பண்ணி கொண்டு இருக்கிறான் இவன். இப்போ புரிஞ்சுதா? இன்டிமிடேட்னா மிரட்டி கொண்டு இருக்கிறான் இவன். வந்து இறங்கினார். இறங்கும்போது இவன் கொஞ்சம் அலர்ட் ஆகிறான். இப்போ இவனுடைய கண்கள் யார் மேல இருக்கு?
பொல்லாதவன். முதல்ல கண்கள் தேவன் மேல, ரெண்டாவது சிஸ்டத்தையே மாத்தி போட்டாரா. இப்போ இந்த மாதிரி சக்சஸ் ஆகி போச்சுன்னா இப்போ இவங்க காலில் நம்ம இருக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான். இப்போ புரிஞ்சுதா அவன் தந்திரங்கள்லாம் எப்படின்னு? நான் போட்ட ட்ராமா எல்லாம் உங்களுக்கு புரியுதா? அதனால எப்படியாவது கெடுத்துடணும். அடுத்து கெடுத்தாலும் மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண ஒருத்தர் வருகிறார். ரெஸ்டோரேஷன். இனி அடுத்த கண் எங்க போகும்? இவங்களை விட்டுட்டு அங்க போகுது. என்ன பண்ணலாம்? அப்ப வேதம் சொல்லுகிறது 40 நாள் உபவாசம் எடுத்தார். எனக்கு இந்த சப்ஜெக்டை பிடிச்சது சப்ஜெக்ட் சொல்றேன் கேளுங்க. ஒரு ரகசியம் இருக்கு. இந்த 40 நாள் உபவாசம் எடுத்ததுக்கு அப்புறம் தேவன் வனாந்திரத்தில் ஆவியானவர் அவரை நடத்துகிறார். கொஞ்சம் என்னையே பார்த்துட்டு இருக்கணும். நடத்திட்டு இருக்கும்போது அந்த வனாந்திரம் லேசான வனாந்திரம் கிடையாது. அந்த வனாந்திரத்தில் ஏற்கனவே மோசே 40 நாள் உபவாசம் எடுத்தான், எலியா 40 நாள் உபவாசம் எடுத்தான். வன சஞ்சாரிகள் அவங்க. அந்த ஏரியா, அந்த சைனாய் பெனின்சுலா இஸ் a worst kind of a wilderness. எங்க கொண்டு போய் ஆவியானவர் அங்க நடத்துறாருன்னா அங்க கொண்டு போய் நடத்துறார். அப்போ என்ன நடக்கும்னா 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து குடல் எல்லாம் சுருங்கி போய் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறதான வேலையில் வார்த்தை கூட வராதபடிக்கு வீக்கு, அவ்வளோ வீக்காக இருக்கும்போது வனத்தில் அந்த வில்டர்னஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸுடைய தொல்லைகள், பயங்கரமான காட்டு விலங்குகளுடைய தொல்லைகள் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல எவன் வந்து பேசுறான்னா அவன் வந்து பேசுறான். என்ன, நான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் வந்து பேசுறான். என்ன தெரியுமா பேசுறான்? அவனுக்கு தெரியும் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த எஜமான் வருவாருன்னு. தப்பு பண்ணவனுக்கு நல்லா தெரியும். ஒரு ஏடிஎம் மெஷினை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் நைட்டோட நைட்டா. என்ன கேள்விப்பட்டதில்லை? நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏடிஎம்ல பணத்தை இல்லை, ஏடிஎம்மே காலி பண்ணி திருடிட்டு அப்படி தூக்கிட்டே போறானுங்க. அந்த அளவுக்கு தேறினவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த திருடனுக்கு தெரியாது அடுத்த நாள் போலீஸ் வரும்ட்டு. போலீஸ் வந்தா என்ன செய்யும்னு தெரியாது. அவ்வளவு அலர்ட் ஆயிடுவானுங்க. போலீஸ் அலர்ட் ஆக்குறதே இவனுக்கு தான். புரியுதா அவங்களுக்கு? இவனுக்கு இப்போ டச் பண்ணிட்டான், தெரியுது. ஸோ அவருடைய ஆட்களை இவன் தொட்டதுனால, தேவனுடைய ஆட்களை தொட்டதுனால தேவன் இப்போ இறங்குவாருங்கிறது நல்ல அவனுக்கு கள்ள பய தெரியும். ரெடி ஆகுறான். போன ஃப்ரைடே இந்த கோர்ட் ரூமை பற்றி எடுக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று வந்தது. ப்ரேயர் இஸ் நாட் எ பேட்டில் ஃபீல்ட் பட் இட் இஸ் எ கான்ஃப்ளிக்ட். மோதல். கான்ஃப்ளிக்ட்னா மோதல். ப்ரேயர் இஸ் மோதல் இன் த கோர்ட் ரூம். பேட்டில் ஃபீல்ட் இஸ் டிஃபரெண்ட். பேட்டில் ஃபீல்ட் பட் பட்னு அடிச்சுக்கிறது. ப்ரேயர் இஸ் நாட் தட். ப்ரேயர் இஸ் நாட் தட். யுத்த களம் கிடையாது, மோதல், சட்டப்படி மோதல். எவ்வளவு காரியங்களை புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்முடைய ப்ரேயர் கரெக்டாக போகும். சரி இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வர்றார், கட்டாயம் அவர் வந்து எதையாவது செய்வார், நமக்கு விரோதமாக தான் செய்வார். என்ன நமக்கு விரோதமான என்ன அர்த்தம்? மாமா மச்சானா, அவனுக்கு தெரியும் எனக்கு விரோதமாக இப்போ இவர் எந்திரிப்பார். இவனுக்கு தெரியும் இவன் தோத்து போவான்னு தெரியும், தெரியும் நெத்தி அடி கொடுப்பார்னு தெரியும். இருந்தாலும் வெக்கம் கட்டவன். அவன் 99 வரைக்கும் போவான். பார்க்கலாம் 99ல கவுந்தாலும் நமக்கு லாபம் தானே. 60லயே கவுந்துட்டா, 40லயே கவுந்துட்டா, 98ல கவர மாட்டேங்கிற, 99 பாப்போம், விடக்கூடாது கடைசி வரைக்கும். 99லயே வந்து கவுத்துட்டா நம்ம ஜெயிக்கலாமே. அவன் எவ்வளவு தீவிரமா விடாம எவனை விழுங்கலாமோ. கடைசியில முடியாதுன்னு 100 அவர் இறங்கின பிறகு, ஒரு தட்டின பிறகு வெக்கம் கட்டவன் போறான். அவன் என்னைக்குமே திருந்துறது அவன். there is no repentance for the devil.
பிசாசுக்கு மனம் திரும்புதுங்கிறது கிடையவே கிடையாது. ஃபினிஷ்ட். அதனால தான் காலம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்பதை அறிந்தவன். காலம் அவனுக்கு. தேவ ஜனமே உஷாரா இருந்துக்குங்க. 98 to 99% everything is over. Only that 1% is there. அந்த 1% நிறைவேறுமானால் எந்நேரமும் மணவாளன் வருகிறதற்கு ரெடி. ஹல்லேலூயா. இது சபை அறியணும். சபை அறிஞ்சா குயிக்கா அந்த குறைந்த காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி நேத்து வரைக்கும் தூங்கினவெல்லாம் இன்னைக்கு எந்திரிக்கலாம். இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கை போச்சோ எந்திரியப்பா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என்ன பண்ணியோ எந்திரி. இப்போ அந்த 1%ல தப்பிச்சுட்டு போ. 1%ல தப்பிச்சுட்டு போ. எனவே தேவன் கொடுக்கிற கிருபையை பார்த்தீங்களா? அதனால தான் இவன் அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறான். இன்னைக்கு இவ்வளவு நாள் இல்லாத பெரிய பெரிய அட்டகாசமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகளைகளையும் தீவிரமாய் கிறிஸ்தவ குடும்பங்களில் நடந்து வருகிறது. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையோ எனக்கு தெரியாது. இன்னொரு காலத்தில் இவ்வளவு இல்லை, அவனுக்கு நேரம் இருந்தது, இப்போ நேரம் கிடையாது. அதனால் பாஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ், பாஸ்டர்களுடைய குடும்பங்கள், ஊழியக்காரருடைய குடும்பங்கள், விசுவாசிகளுடைய குடும்பங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விழத்தள்ளணுமோ அவ்வளவு சீக்கிரமாய் கண்ணீரும் கவலையில் வைக்கிறான். அதுக்கு எதிராக நின்று பயங்கரமாய் பலத்தில் நம்ம அடிக்காவிட்டால் நம்ம பிழைச்சிக்க முடியலையே. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தெய்வம். அதனால இனி தூங்கக்கூடிய நாட்கள் அல்ல. சபையில் வந்து செய்தி கேட்டுட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போகக்கூடிய நாட்கள் அல்ல. We have to act on the basis of the word of God. கர்த்தருடைய வசனத்தின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவரின் மேலும் பாரத்தை வைத்து விசுவாசத்தை வைத்து நம் போராட்டத்தில் ஜெயம் பெறக்கூடிய நாட்கள் இது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கண்ணு பட்டுச்சா போலாமா? பட்டோன்னே அவனுக்கு தெரியுது, நிச்சயமா இவர் நிச்சயமா இறங்கி வருவார். God will not be silent. அவர் மௌனமாக இருக்க மாட்டார். He is ready. Come on, let's fight. Come on, ready. அப்போ நைஸா வர்றான். அந்த ஃபர்ஸ்ட் ஆடம் கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழிமுறை, அதை பயன்படுத்துறான். பயன்படுத்திட்டு அவன் முதல்ல கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீ தேவனுடைய குமாரனா. நான் ஒரு சப்ஜெக்டுக்கு வருவேன், மனுஷகுமாரன் ஒரு சப்ஜெக்டுக்கு வருவேன் நான் சொல்லலையா? அது இன்னைக்கு இல்லை, அடுத்து வர்றேன். ஆனா இவன் ஏன் மனுஷகுமாரன் சொல்ல மாட்டேங்கிறான்? இவன் தேவகுமாரன் சொல்றான். ஏன் சொல்றான்? அவன் சொல்லித்தான் ஆகணும். இவர் யார் என்பது இவனுக்கு நல்லாவே தெரியும். வார்த்தைகளை தப்பா விட முடியாது. வெட்டிடுவார் வெட்டி. அல்லேலூயா. சர்வ வல்லவர் அவர். ஆமென். நட்டுங்கோ நாக்கும் வாலாட்ட முடியாது. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கும் தந்திருக்கிறாரு அவன் மேல. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னார் தெய்வம். அப்போ நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கிறான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னான்? நான் இப்போ உங்களை கேட்டேன்னா நீங்கள் நிச்சயமாக டைம் போயிட்டே இருக்கும், ஆளாளுக்கு ஏதாவது சொல்லுவீங்க. நல்லதுதான். மோசமான ஒரு சூழ்நிலையில் 40 நாள் உபவாசம் எடுத்து பயங்கர பசி கொடுமை தாங்காம குடல்லாம் ஒட்டிட்டு பேசுறதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம உட்கார்ந்துட்டு வர்றீங்களே, ரைட்டு. உங்க பிதா உண்மையாகவே நீங்க பிதாவுக்கு குமாரனா இருந்தா உங்க பிதா உங்களை இப்படியே வச்சிருவாரு? அவன் புத்திய பார்த்தீங்களா? அப்ப ராஜாவுடைய குமாரன் எப்படி வரணும்னா ராஜாவை போலத்தான் வருவோம். கணக்கு பார்த்தீங்களா? வந்து நேரா நீங்க எருசலேமுக்கு போகணும். எருசலேமுக்கு போய் அங்க பஞ்சமெத்த, அங்க பெரிய சேர், அங்க அதிகாரம், ஹாய் ஹாய் ஃபை ஃபைனா எல்லாம் வந்து விழுகணும். அப்படி அல்லவா பிதா வச்சிருப்பாரு. இது என்ன ரொம்ப கேவலமா இருக்கேன், நாங்களே பரவாயில்ல போல இருக்கு. கொடலை பாரு ஒட்டி இருக்கு, வாய்ஸு வரமாட்டேங்குது. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி காட்டு மிருகங்கள், இந்த என்னையா உங்க பிதான்னா இவர் உங்க பிதா இப்படித்தான் உங்களை வச்சிருப்பாரு. அப்ப நீங்க உண்மையான சன் ஆஃப் காடா இருந்தா ஏன் இப்படி இருப்பீங்க? அவர் ஏன் உங்களை கைவிட்டார்? அப்ப நீங்க சன் ஆஃப் காட் இல்ல. உண்மையான சன் ஆஃப் காட் வேற யாரோ இருப்பாங்க, நீங்க பார்த்தா அப்படி இல்லை. அதனாலதான் உங்களையே கேட்கிறேன், நிஜமா நீங்க சன் ஆஃப் காடா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன நடக்கும் கவனிக்கணும்.
அந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்னப்பா இது குடல்லாம் ஒட்டி இருக்கு, கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, கண்ணமெல்லாம் டொக்காயிருச்சு, பேச வரமாட்டேங்குது, என்னப்பா காட்டு மிருகம் பயமாக இருக்கு ஆண்டவரே, ராத்திரியும் பகலுமா என்ன ஆகுமோ தெரியாது என் உயிருக்கு, ஏயா நான் தேவகுமாரன் தானே சொன்னீர், நீர் ஏன் இப்படி கைவிட்டீர்னு ஒரு வார்த்தையாவது அவரை கேள்வி கேட்போம். அப்படி கேட்க வைக்கிறதே இவன் தான். ரெண்டாவது, போய் இவன் அந்த கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஏன் இப்படி பண்ணீர் அப்படின்னு சொல்லி இவனே என்னைய சந்தேகப்படுற அளவுக்கு கேட்குறானே. ஆண்டவரே, நீங்கள் அனுப்புனது நிஜமாக உண்மையாக அனுப்புனீங்களா, என்னால் இந்த வேலை செய்ய முடியுமா, ஏது ஒன்றும் கேட்கல. ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவர் என்ன அந்த நிலைமையில் என் கர்த்தர் இயேசு நீங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. என்ன செய்யணும்னா, ஆண்டவர் செஞ்சது நம்மளாம் தான் சொல்லியிருப்போம், இவனை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, கேட்டிருப்போமா இல்லையா? என்ன பதில் வரல, கண்ணை மூடிட்டேன். இவன் ஆண்டவரே தாடையில் 2 அடி அடியும், இவன் உச்சந்தலையை மொட்டை அடையும் அப்படின்னு தேவை சொல்லியிருப்போம். அவர் ஒன்றும் சொல்லலை. நடத்துறது வேற ஆவியானவர். ஆவியானவர்கிட்ட கூட ஒன்றும் கேள்வி கேட்கல, ஏயா வேற இடமே கிடைக்கலையா உமக்குன்னு, எருசலேம் ஆலயத்தில் கொண்டு போயிருக்கலாம்ல என்னைய, கேட்கவே இல்லை. அவ்வளவு சைலண்ட்டு. கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சாரு? சந்தோஷமாய் பிசாசுக்கு கேள்வி பேசுறதுக்கு இடம் கொடுத்துட்டாரு. பேசு, அட சும்மா இருக்காத, பேசு போ, வம்பிழுத்து. எனக்கு அப்படித்தான் தோணுது, நீ பேசித்தான் இப்போ ஆகணும், பேசு. இந்த நிலைமையில் நம்ம இப்படி இருப்போம்மா? அவன் ஆரம்பித்தான் உடனே கல்லுகளை அப்பமாக்கும், நீ பசியாக இருக்கிறீரு, கல்லுகளை அப்பமாக்கும், நீ தேவனுடைய குமாரனா டப்புன்னு ஆக்கிடணும், அப்படி இப்படி எல்லாம் நடந்தது. கடைசியில் ஒன்னொன்றுக்கும் அடி கொடுத்துக்கிட்டே போனார். கடைசியில் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்களுக்கு இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி சாஷ்டாங்கமாய் நீர் என்னை பணிந்து விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை தருவேன் அப்படின்னா. அப்போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்ல இப்போ தேவனுடைய குமாரனாங்கிற சப்ஜெக்ட் இப்போ விட்டுட்டான். என்ன விட்டானா? விட்டுட்டான். ஏன்னா இதுக்கு மேல செல்லாது, அடிச்சிட்டாரா ஒரு அடி. இப்போ அடுத்து என்ன பண்ண? இதை கொடுத்து, ஆஹா யூ ஆர் கோயிங் டு பி தி கிங், நீர் கிங் ஆச்சே, நீர் ராஜாவாச்சே, இப்போ நான் அதை ஏத்துக்கிறேன், நீ ராஜாதி ராஜா தான் ஏத்துக்கிறேன், இப்போ நீ நான் காட்டுற இந்த உலகத்துக்கு அத்தனைக்கு இப்போ நீர் ராஜா, என்னை பணிந்து கொள். இப்போ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பவிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா? பவிங்னா பணிந்து சாஷ்டாங்கமாய் விழுதல். நான் என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சரண்டர் அப்படின்னு சொல்லுவீங்க, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன அர்த்தம் தெரியுமா? இட் இஸ் அக்னாலஜிங் that Satan is still the king even though the king of kings comes to this world. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இருந்தாலும் வந்தாலும் இந்த உலகம் உனக்கு சொந்தமாக இருக்கிறதுனால நீதான் ராஜான்னு சொல்றதுக்கு அடையாளம். ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா? அது எப்படி? வானமும் பூமியும் கர்த்தருடையது, அதன் குடிகளும் அவருடையது. அவர் ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது, அவர் மனுக்குலத்தை மீட்க அவர் வந்த பொழுது இவனை பணிந்து கொள்ளுகிறதுக்கு என்னடா அர்த்தம்னா, நான் மீட்க வந்த என்னுடைய சொந்தமாக இருந்தாலும் நீதான் இந்த ஜோன் முழு உலகத்துக்கும் ராஜான்னு நான் அறிக்கையிடுகிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தமா? அது எப்படிடா முடியும்? தயவு செய்து நீங்க இதெல்லாம் வீட்டில் தியானம் பண்ணுங்க. அவன் எவ்வளவு பொல்லாதவன்னு பாருங்க. அப்போ கர்த்தருக்கே இந்த மாதிரி அவன் கிரியை செய்தார்னா நம்ம இடத்துல தந்திரமா வராமல் இருப்பானா? கொஞ்சம் யோசிங்க தேவ பிள்ளைகளே. அதுக்கு தான் போன்ட்டார் வெளியில், அப்பாலே பின்னாலே அப்பாலே போன்ட்டார். அப்போ அவனை விட்டு வச்சான். இப்போ நடந்த கதையை கேளுங்க, நான் முடிச்சு இது பார்ட் 1, இது பார்ட் 2 நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமா திட்டம்? அவன் பிளான் வச்சுருப்பான். சில இந்த பேய்களை ஓட்டும்போது கேட்போம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லுவான். கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். சரி இருக்கட்டும்.
இவன் என்னதான் பிளான் அப்படின்னா, ஆண்டவர் அப்படி சரண்டர் பண்ணிட்டார்னா, சும்மா சரண்டர் பண்ணிட்டார்னா, இப்போ இவன் தான் ராஜான்னு அவர் வாயால் இப்போ சொன்ன மாதிரி தானே அர்த்தம். அப்போ ஏற்கனவே டொமினியன் வச்சிருக்கானா அதிகாரத்தை, அது யார்கிட்ட அதிகாரம்? பாரோடு, புடுங்கின அதிகாரம். அந்த புடுங்கின அதிகாரத்தை இவருக்கே தர்றானா. இவர் கொஞ்சம் ரிட்டையர் ஆகி உட்கார்ந்துருப்பாராம். அதிகாரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா இவர் ராஜாவா இருப்பார், இவர் மந்திரியா இருப்பார். ஏசு ராஜா மந்திரியா, சாத்தான் ராஜாவா. அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரா, அது கொஞ்சமா கொடுப்பானா. என்ன புத்தி! இவ்வளவு ஆழங்கள் இருக்கு அதுல. சர்ன்னு 2 வார்த்தையில நம்ம வாசித்துட்டு போயிடுறோம். அப்போ கவனிங்க, நான் ராஜான்னு இவரே ஒத்துக்கொண்டதுனால இவர் மேல எனக்கு ஆளுகை வரும்ல, வருமா வராதா? அப்போ நான் எதை வச்சு ஆளுகை செய்கிறேன்? அப்போ அந்த மரணத்தை இவருக்குள்ள ஃபினிஷ் பண்ணிடலாம். எவ்வளவு தந்திரம் பார்த்தீங்களா? நத்திங் டூயிங், கெட் அவுட்னர். ஆண்டோட பிள்ளைகளே, கொஞ்சம் பாடங்கள் இதில் நம்ம கற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நாள் 30 வருஷம் தகப்பன் தாய் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தொல்லையும் இல்லை. அன்றாட உணவு கிடைச்சது, எல்லாம் தச்சு வேலையை செஞ்சுட்டு அழகாக போயிட்டே இருந்தார். ஊழியத்துக்குன்னு வரும்போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது இவர் நேசகுமாரன் ஒரு சத்தம் வருது. பொங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். நம்மள அந்த பொங்குவோம், ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம மேலே வருது. இன்னைக்கு ஒரு தீர்க்கது, ஒரு ஊழியக்காரர் வர தீர்க்க தரிசனம் கிடைக்கிது. அப்படி வருதுன்னா நம்ம அப்போ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இது வரைக்கும் அல்லேலூயா போடாதவெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அந்த ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ரைட், அந்த நல்ல வார்த்தை. அடுத்து உபவாசம், அதுக்கப்புறம் கொண்டு போய் விடுறது வனாந்திரம். எதிர்பார்த்திருக்க முடியுமா? அவர் அனுப்புனது எதுக்காகன்னா, மனுக்குலத்தை, முழு மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக. ஆனால் போனோடனே டபால்னு நடக்கலாமே, எதுவுமே நடக்கலை. பயங்கரமான சோதனைக்குள்ளால கூட்டிட்டு போனார். என் அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒரு நல் வார்த்தை உண்டாயிருந்து தேவன் சொல்லுவாரானால், அதற்கு பின்னால் ஒரு அனுபவம் வருமானால், அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சோதனை காத்திருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும். தட்ஸ் த லெசன். அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் ஆகணும். திடீர்னு அது வரும்போது, ஸ்ட்ரைக் பண்ணும்போது, அந்த கெலாமிட்டி ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஒரு புதுசாக அது எண்ணக்கூடாது. உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினை குறித்து அது புதுசு என்று எண்ணாதீர்கள். தட் இஸ் த வே காட் லீட்ஸ். அப்படிதான் கர்த்தர் பண்ணுவார். அப்பதான் அது எந்த நோக்கத்துக்காக தேவகுமாரனை அனுப்பினாரோ அந்த நோக்கம் கடைசியில் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான் நடக்கும். என்னடா நல்லா வந்துட்டு இருந்தோம், திடீர்னு குடும்பம் கலைஞ்சு போய் அப்படியே ஒண்ணும் இல்லாம சுண்ணாம்பா போச்சு, அவ்வளவுதான், இனி எந்திரிக்கவே முடியாது நினைக்காதீங்க. திஸ் இஸ் த வே காட் ட்ரெயின்ஸ் யூ. ஆண்டவருடைய ட்ரைனிங் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அதுல கிராஸ் பண்ணி வரும் பொழுது, பாவிகளால் தனக்கு விரோதமாய் செய்த விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று போட்டு, அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து கடைசியில் ஜெயித்தாரே. இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. உலகத்தில் எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார்ந்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இதுதான் லேசான். அவனுடைய தந்திரங்கள். இதுக்கு அப்புறம்தான் அந்த டொமினியனை குறித்து க்ளீனாக வரும். அதுக்கப்புறம் பண்டிகை கொண்டாடலாம். ஆகவே அடுத்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டூ கம். நம்ம எந்திரிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீடுகளுக்கு போகிறோம். இதில் பாடங்கள். அல்லேலூயா. நாம் யார்? நம்பர் 1 என்ன? நம்பர் 2 என்ன? நம்பர் 3 என்ன? நம்பர் 4 என்ன? இன்றைக்கு நடுவில் வந்த பாடங்கள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகிறார். ஜபத்துக்கும் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். அடுத்த வாரம் நிச்சயமாக அது காட்டும்போது, இதுவரைக்கும் ஜெபிக்காதவர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து ஜெபிப்பார்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நிறைய பாடங்கள் வந்துச்சு. வீட்டு தலைவன், he is a priest, ஆசாரியன், எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், பரிசுத்த சிந்தை,
முழு பரிசுத்தத்தோடு வீட்டை நடத்த வேண்டுமே. அடுத்து நல்ல கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நம்மை நடத்துகிற பாதை கடினமாகத்தான் இருக்கா. அதை தாண்டி வரும்போது தான் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். பேச விட்டாரு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவன் எவ்வளவு பேசினாலும் மயக்கினாலும் அவனால முடியாது. பார்க்கட்டுமே, பேசுடா நீ அப்படிங்கிறார். சேலஞ்ச் பண்ணி பேசுங்கிறார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை அமையணும். அவனை கண்டு நாம பயப்படுறதில்லை, அவன் நம்மளை ஏமாத்திடுவான்ட்டு பயப்படுறதில்லை. நீ என்ன பேசினாலும் அல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். மரணமோ ஜீவனோ சாவோ அதுவோ இதுவோ எதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கலாகாது என்று எவ்வளவு சவாலாய் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மக்கள் சவாலாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டோடைய பிள்ளைகளே, அதனால தான் இயேசு ராஜாவும் என்ன பேசணுமோ பேசு, நீ இப்போ நான் பார்த்து நீ பேசுடா அப்படின்னு கடைசியில் தோத்து ஓடியே போயிட்டான். கர்த்தர் சபைக்கு அந்த கிருபைகளை தருகிறார். நாமும் அப்படியே எதிர்த்து நின்று ஜெயித்து 99 விழுந்துடக்கூடாது. 100 கர்த்தர் அந்த நம்பர் ஆண்டவருக்குரியது. நம்பர் 100 belongs to God. அவர் இறங்குவார். 99 வரைக்கும் நாம் கடந்து வர வேண்டும். மருளாது வர வேண்டும், விழாது வர வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாது இருக்கும்படிக்கு எச்சரிக்கை. 60 அல்ல, 70 அல்ல, 88 அல்ல, 98 அல்ல, 99 அல்ல, 99 தாண்டி நிற்கும்போது 100வது நம்பர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கர்த்தர் இறங்குவார். அப்ப நம்ம பிரச்சனையும் ஒழியும், அவனும் ஒழிவான். என்ன, நம்ம பிரச்சனையும் ஒழியும், அவனும் ஒழிவான். அந்த ஜெயத்தின் சந்தோஷம் தாங்க முடியாது, நம்மால் தாங்கிக்க முடியாது. ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு புகழாரம் செலுத்துவோம். அந்த 100 வரும்போது ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு புகழாரம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, அதான் பாடம். கிரேட் லெசன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. அப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உண்டாயிருக்கணும். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர். இன்னும் எங்களுக்கு பாதி இருக்குதுப்பா. அந்த ரகசியங்களையும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. அது நாங்கள் எங்கள் வாழ்க்கை மாறிடும்பா. அதுக்கு தானப்பா நீங்கள் இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க. எதுக்காக தேவன் ஜெபிக்க அழைக்கிறார் என்பதற்கான பதில் இனிதான் வரப்போகிறது. பொறுமையாக இருந்து மிஸ் பண்ணாமல் அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பொறுமையாக இருந்து காத்திருந்து இவ்வளவு நேரம் கேட்ட உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பாதீங்க. தகப்பன் அப்படியே செய்யுங்க. தொடர்ந்து மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கேடகமும் நீதியும் சூரியனுமாக இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனால் ஜெயத்தை பெற்று சுகமாயிருப்பீர்களாக. God bless you. Praise the Lord. ஆமென்.